குட் ஆஃப்டர்நூன். ஸோ இன்னைக்கு என்ன பார்க்க போறோம்னா பார்ட் சி. ஓகேங்களா? ஸோ பகுதி இ. இது வந்து பார்த்தீங்கன்னா உரைநடை. ஸோ இது வந்துட்டு நம்ம ஸ்கூல் புக்கை மட்டும் படிச்சா போதும். ஓகேங்களா? உங்களுக்கு பார்ட் பி மட்டும்தான், அதாவது இலக்கியம் மட்டும்தான் உங்களுக்கு இருக்கிறதுல எலாபரேட் அவுட் ஆஃப் தி புக்ல இருந்து கொஸ்டின் கேட்பாங்க. பட் இலக்கியத்தை உரைநடை பொறுத்த அளவுக்கு உங்களுக்கு பார்த்தீங்கன்னா ஸ்கூல் புக்கை மட்டும் படிச்சாலே போதும். ஸோ அது ஒன்லி ஸ்கூல் புக் தான். ஓகேங்களா? ஸோ ஓல்டு புக் நியூ புக் ரெண்டுத்தையும் கம்பேர் பண்ணி நான் நடத்துறேன். ஸோ ஒன் பை ஒன்னா நோட்ஸ் எழுதிக்கோங்க. எழுதிட்டீங்கன்னா உங்களுக்கு கண்டிப்பாக யூஸ்ஃபுல்லாக இருக்கும். ஓகேவா? சரி வாங்க லெசன்குள்ளார போயிடலாம். ஓகே. ஸோ இன்னைக்கு சப்ஜெக்ட் என்னன்னா பார்ட் சியில் வந்துட்டு நமக்கு தமிழ் மொழியில் அறிவியல் சிந்தனை அப்படின்ற ஒரு டாபிக் பார்ப்போம். இது கண்டினியூஸாக எல்லா எக்ஸாம்லையும் கேட்டுட்டு இருக்க ஒரு கேள்வி. எந்த எக்ஸாம் எடுத்துட்டாலும் ஒரு 1 or 2 கொஸ்டின் கண்டிப்பாக அந்த டாபிக்லேருந்து வரும். ஓகேங்களா? ஸோ பேசிக் உங்கள்கிட்ட கேட்குறேன், தமிழ் மொழியில் அறிவியல் சிந்தனை அப்படின்னா என்ன? அறிவியல், தமிழ் மொழியில் அறிவியல் சிந்தனை உங்களுக்கு தெரிஞ்சதை சொல்லுங்க. ஓகே சூப்பர் சார். சூப்பர் சூப்பர் சார் சூப்பர். ஆமா எஸ். ஓகே. அதாவது இப்போ வந்துட்டு நம்ம மேலை நாட்டார் வந்துட்டு மேலை நாட்டாரான நம்ம அப்ராட் கண்ட்ரின்னு சொல்லுவோம், ஃபாரினர்ஸ். ஸோ அவங்க கண்டுபிடிச்சது எல்லாமே பார்த்தீங்கன்னா இப்போ கண்டுபிடிச்சி தியரிட்டிக்கலாக இது பண்ணி நமக்கு ப்ரூஃபோட கொடுத்துருக்காங்க. ஆனால் அந்த காலத்திலே பார்த்தீங்கன்னா இலக்கியத்தில் அந்த செய்திகள்லாம் இருந்திருக்குது. ஓகேங்களா? ஸோ அதுதான் தமிழ் மொழியில் அறிவியல் சிந்தனை. இது இலக்கியத்திலையும் வரலாம், உரைநடையிலையும் வரலாம். ஸோ அதனால கம்பல்சரி நீங்க பார்க்கணும். ஓகேங்களா? ஸோ தமிழ் மொழியில என்னென்னலாம் அறிவியல் சிந்தனைகள் இருந்திருக்கு அப்படின்றத ஒன் பை ஒன்னா பார்க்க போறோம். நமக்கு ஏகப்பட்ட நம்மளுடைய தொன்மை வந்து நம்மளால மறக்கடிக்கப்பட்டது. ஓகேங்களா? ஸோ நம்ம மேலை நாட்டாருக்கு நாம தான் ஒவ்வொன்றா கற்றுக் கொடுத்தோம். அது எல்லாமே நம்ம மறைச்சிட்டு நம்ம வாழ்ந்துட்டு இருக்கோம். ஒரு சின்ன விஷயம் எதுவா இருந்தாலும் பாத்தீங்கன்னா நம்மளுடைய அறிவியல் சிந்தனைகள் அப்பவே இருந்திருக்கு. நம்மளுடைய புலவர்கள் பாத்தீங்கன்னா அந்த அளவுக்கு அறிவியல் நோக்கோட தான் இருந்திருக்காங்க. இப்ப இவ்வளவு எக்யூப்மெண்ட் வச்சு கண்டுபிடிக்கிற ஒவ்வொரு விஷயத்தையும் அப்ப எந்த விதமான எக்யூப்மெண்ட்டும் இல்லாம அவங்களுடைய அறிவு திறனை வச்சு கண்டுபிடிச்சிருக்காங்க. அப்படியேப்பட்ட ஒரு சில டாபிக் மட்டும் தான் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பார்ட் சில 16வது டாபிக்கா இருக்குது. மொத்தம் நம்ம பகுதி ஈல 21 டாபிக் இருக்குது. அதுல 16வது டாபிக்கா நமக்கு தமிழ் மொழியில் அறிவியல் சிந்தனை இருக்கு. ஓகேங்களா? ஸோ இப்போ அதை தான் நம்ம பார்க்க போறோம். ஃபார் எக்ஸாம்பிள் நான் ஒன்னு சொல்றேன், உலகம் உருண்டையா தட்டையா? தட்டையானது, உருண்டையானது, ரெண்டு விதமான கருத்து வருது. ஓகே இல்ல நீங்க சொல்லுங்க, உலகம் உருண்டையா தட்டையா? ஓகே. ஆக்சுவலா அப்ப இருந்தவங்களுடைய கருத்துப்படி என்னன்னு பாத்தீங்கன்னா, இப்படி உருண்டையா இருக்குன்னு வச்சுக்கோங்களேன். ஆக்சுவலா இது கோலம் தான், உருண்டைன்னு வச்சுக்கோங்க. உருண்டையா இருந்தா நம்ம எப்படி நிக்க முடியும்? அப்ப இருந்த மனுஷங்களுடைய ஆய்வு. ஓகேங்களா? சோ இப்படி உருண்டையா இருக்குன்னா நம்ம எப்படி இங்க நிக்கலாமா? இங்க நிக்கலாம். இங்க நிக்க முடியாது, கீழே விழுந்துருவாங்க அப்படின்னு அப்ப அவங்க நினைச்சாங்க. அவங்க என்ன நினைச்சாங்கன்னா உலகன்றது பிளாட், தட்டையா இருக்கும், அதனாலதான் எல்லா மனுஷங்களும் நிக்கிறாங்க அப்படின்னு ஒரு கருத்து. இது உண்மையா? உலகம் இப்படியா இருக்கு? உலகம் ரவுண்டா தான் இருக்கு. ஓகேங்களா? சோ இது உலகம் உருண்டை அப்படின்றது பாத்தீங்கன்னா 16ஆம் நூற்றாண்டுல தான் மேலை நாட்டார், அதாவது கலீலியோ கலீலி தன்னுடைய டெலஸ்கோப் மூலியமா கண்டுபிடிச்சாரு. ஓகேங்களா? சோ ஆனா 16ஆம் நூற்றாண்டுக்கு முன்னாடி கிபி 10ஆம் நூற்றாண்டுல கிட்டத்தட்ட 6 நூற்றாண்டுக்கு முன்னாடியே திருவாசகத்தை எழுதின மாணிக்க வாசகர் பாத்தீங்கன்னா உலகம் உருண்டை அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே மென்ஷன் பண்ணியிருக்காரு. ஓகேங்களா? சோ உலகம் உருண்டை தான் அப்படின்னு சொல்லிட்டு அவருடைய பாடல் வரியில மென்ஷன் பண்ணியிருக்காரு. நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. டெலஸ்கோப் அப்படின்ற ஒரு கருவியை கண்டுபிடிச்சு கலீலியோ கலீலி வந்துட்டு பாத்தீங்கன்னா இன்ஃபார்ம் பண்ணியிருக்காரு உலகம் வந்துட்டு உருண்டை அப்படின்னு சொல்லிட்டு. ஆனா அந்த காலத்துல டெலஸ்கோப் இருந்துதா என்ன? 10ஆம் நூற்றாண்டுல எப்படி கண்டுபிடிச்சிருப்பாரு? ஸோ இதெல்லாம் பாத்தீங்கன்னா நீங்க ஒரு தமிழருடைய உணர்வோட நீங்க படிச்சீங்கன்னா கம்பல்சரி உங்களுக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா இது நல்லாவே புரியும். இந்த லெசன்ல இருந்து நீங்க ஈஸியா இது பண்ணலாம். ஓகேங்களா? ஸோ ஒரு உணர்வு உங்களுக்கு வரணும். ஸோ அந்த காலத்துல தமிழர்கள் எவ்வளவு அறிவாளியா இருந்திருக்காங்கன்றதை நீங்க பார்த்து பார்த்து வியந்தா மட்டும்தான் இந்த பாடத்துல இருக்கக்கூடிய ஒவ்வொரு கேள்வியும் உங்களுக்கு புரியும். ஓகேங்களா? ஓகே. ஸோ மேலை நாட்டார் வந்துட்டு பாத்தீங்கன்னா 16ஆம் நூற்றாண்டுல தான் கண்டுபிடிச்சிருக்காங்க உலகம் உருண்டைன்ட்டு, அதுவும் டெலஸ்கோப்ன்ற ஒரு கருவி வச்சு. ஆனா 10ஆம் நூற்றாண்டுல ஒருத்தர் கண்டுபிடிச்சிருக்காரு, அவரு தான் திருவாசகத்தை எழுதின மாணிக்க வாசகர். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி அறிவியல் செய்திகள் நிறைய நம்மளுடைய புத்தகத்திலேயே இருக்குது. இதெல்லாம் படிக்கும் போது உண்மையாலுமே ஆச்சரியமா இருக்குது நமக்கு. ஓகேங்களா? எப்படிதான் இந்த மனுஷன் கண்டுபிடிச்சிருப்பாரு, டெலஸ்கோப்ன்ற ஒரு கருவி இல்லாம எப்படி கண்டுபிடிச்சிருப்பாரு அப்படின்னு சொல்லிட்டு ஏகப்பட்ட ஆச்சரியங்கள்லாம் உண்டு பண்ணோம். இந்த ஒரு இலக்கியம் மட்டும் கிடையாது, ஏகப்பட்ட இலக்கியங்கள் இருக்குது. ஓகேங்களா?
ஸோ இன்னைக்கு ஒரு 9 வகையான அறிவியலை பத்தி நம்ம பார்க்க போறோம். ஸோ 9 வகையான அறிவியல்னா விண்ணியல் அறிவு, மண்ணியல் அறிவு, வானியல் அறிவு, நீரியல் அறிவு அப்படின்னு சொல்லிட்டு நிறைய அறிவு இருக்குது. அந்த ஒவ்வொரு அறிவை பத்தியும் நாம பார்க்க போறோம். அந்த ஒவ்வொரு அறிவும் பார்த்தீங்கன்னா பண்டைய காலத்துல இருந்த இலக்கியத்தோட வரிகள் மூலியமா பார்க்க போறோம். அந்த வரிகள் மஸ்ட் இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ ஒன் பை ஒன்னா பார்க்கலாமா? ஓகே, டாபிக் போட்டுக்கோங்க. நம்ம ஃபர்ஸ்ட் பார்க்க போற டாபிக் விண்ணியல் அறிவு. ஓகே, ஸோ நல்லா கவனிச்சுக்கோங்க. வானத்துல என்னென்னலாம் இருக்குது, நீங்க என்னென்னலாம் பார்த்துருக்கீங்க அதெல்லாம் சொல்லுங்க. ஓகே, ஸோ இது எல்லாத்துக்கும் பேர் வச்சதே நம்ம தமிழர்களுடைய ஒரு சிறப்பான ஒரு இது. ஓகேங்களா? ஸோ சிறப்பான ஒரு கான்செப்ட். இந்த ஒவ்வொரு கோளுக்கும் நம்ம பேர் வச்சது தான். ஓகேங்களா? ஸோ அதை தாண்டி நான் சொன்ன ஃபர்ஸ்ட் பாயிண்ட் எழுதிக்கோங்க. உலகம் உருண்டையா தட்டையான்றதுக்கு அந்த காலத்துல என்ன சொன்னாங்கன்னா தட்டைன்னு சொன்னாங்க. பட் உருண்டைன்னு எப்ப கண்டுபிடிச்சாங்கன்னா 16ஆம் நூற்றாண்டுல நமக்கு ரிசர்ச்சோட சொன்னாங்க. ஆனா அதுக்கு முன்னாடியே அவர் வந்துட்டு பாத்தீங்கன்னா திருவாசகர் எழுதின மாணிக்கவாசகர் எல்லாத்திட்டையும் போய் உலகம் வந்துட்டு உருண்டை உருண்டைலாம் சொல்லல. அவர் கண்டுபிடிச்சாரு, அவருடைய நூல்ல எழுதிட்டாரு, அவ்வளவுதான். மத்தவங்களுடைய கான்செப்ட் படி உலகம் தட்டையா உருண்டையான்றதெல்லாம் அவர் கணக்கே கிடையாது. அதுக்கப்புறம் அந்த கலீலியோ தான் அதை ரிசர்ச் பண்ணி ஆய்வு பண்ணி அதுக்கப்புறம் வந்துட்டு உலகம் உருண்டை தான், தட்டை கிடையாது அப்படின்னு சொல்லி நிரூபிச்சாரு. நம்ம இலக்கிய நூலாசிரியர்கள் பாத்தீங்கன்னா மத்தவங்களுக்கு நிரூபிக்கணும்னு அவசியம் கிடையாது. அவங்களுக்கு அறிவு இருக்குதா அதை நூல்ல எழுதிடுவாங்க, அவ்வளவுதான். ஓகேங்களா? சரி, ஃபர்ஸ்ட் எழுதிக்கோங்க. சோ உலகம் உருண்டை அப்படின்னு சொல்லிட்டு மேலை நாட்டார் எப்ப நிறுவனாங்க? 16ஆம் நூற்றாண்டுல. ஆனா அதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா சோ இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா திருவாசகத்துல மாணிக்க வாசகர் இதை சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? சோ என்னன்னு சொல்லியிருக்காருன்னா உலகம் உருண்டை அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே நிரூபிச்சிருக்காரு. பட் அவர் யாருக்கும் ப்ரூவ் பண்ண வேண்டிய அவசியம் கிடையாது. ஓகேங்களா? ஜஸ்ட் அவர் நூல்ல மட்டும் எழுதியிருக்காரு. அந்த பாடல் வரிகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அண்ட பகுதியில் உண்டை பிறக்கம். ஸோ இந்த உண்டைன்னா என்னன்னா உருண்டைன்னு அர்த்தம். ஓகேங்களா? உருண்டையானது அப்படின்னு சொல்லிட்டு அப்பவே சொல்லியிருக்காரு. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட் இந்த ஃபர்ஸ்ட் பாயிண்ட். ஓகேங்களா? விண்ணியல் அறிவில் நீங்க கிட்டத்தட்ட 4 பாயிண்ட் பார்க்க போறீங்க. அந்த 4 பாயிண்ட்ல பாயிண்ட் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஓகே, ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா நீங்க ஒரு பாயிண்ட் பார்த்துருக்கீங்க. இந்த பாயிண்ட்ல இருந்து உங்களுக்கு கொஸ்டின் எப்படி கேட்பாங்கன்னா இந்த அண்டப்பகுதியில் உண்டை பிறக்கம், இது எந்த நூல், எந்த ஆசிரியர்? ஓகேங்களா? இது என்ன அறிவை பத்தி சொல்லுது? 3 கொஸ்டின் இருக்குது. அண்டப்பகுதியில் உண்டை பிறக்கம், நூலுடைய ஆசிரியர் யாரு? மாணிக்க வாசகர். எந்த நூல்? திருவாசகம். இது என்ன அறிவுல வருது? விண்ணியல் அறிவு. ஸோ 3 கொஸ்டின் உங்களுக்கு இதுல இருந்து வரக்கூடியது. ஓகேங்களா? ஸோ செகண்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா இதை பாக்குறதுக்கு முன்னாடி உங்கள்ட்ட நான் ஒரே ஒரு கொஸ்டின் மட்டும் கேட்கணும். நம்ம வானத்துல வந்து சூரியன் இருக்கு. சூரியனுக்கு நீங்க என்னன்னு பேர் வச்சிருக்கீங்க? கதிரவன், ஞாயிறு. ஆமா, கதிரவன், ஞாயிறு இந்த மாதிரிலாம் பேர் வச்சிருக்கோம். ஸோ இது வந்து நம்ம அதாவது நம்ம சூரியனுக்கு வச்ச பெயர். நம்ம பூமிக்கு என்னன்னு பேர் வச்சிருக்கீங்க? பூமிக்கு என்னென்ன நேம்லாம் இருக்கு? இந்த பகுதி, இந்த பாடல் வரி கொடுத்துட்டு இந்த பாடல் வரியோடைய ஆசிரியர் யாரு, இந்த பாடல் வரி எந்த நூல்ல இருக்குது, இந்த பாடல் வரி எந்த இதுல வருது, எந்த அறிவுல வருது அப்படின்னு சொல்லிட்டு 3 விதமான கொஸ்டின் இருக்கும். ஓகேங்களா? சரி, ஓகே. இப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு உலகத்துக்கான வேறு பெயர்லாம் சொல்லுங்க. ஐ மீன் பூமிக்கான வேறு பெயர்கள்லாம் என்னென்னலாம் உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்க. பார், பார், அதுக்கப்புறம் புவி,
சார் ஈஸியான ஒரு கேள்வி. ஒரு சொல் தரும் அதாவது பல பொருள் தரும் ஒரு சொல் அப்படின்னு சொல்லுவாங்க. உலகத்துக்கு வந்து பல இது இருக்குது. ஓகேங்களா? சோ அதெல்லாம் சொல்லுங்க. புவி. சொல்லுங்க சார். ஞாலம். சூப்பர் சார். அண்டம். வையகம். வேற கு அது ஒரு எழுத்து ஒரு மொழியில் வரும் சார். ஆனா டைரக்ட் மீனிங் சொல்லுங்க. ஞாலம், பார், புவி. அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உலகம் அப்படின்றதே பூமிக்கான வேறு பெயர் தான். ஓகேங்களா? சோ இந்த மாதிரி பூமிக்கு வந்துட்டு பல வேறு பெயர்கள் இருக்குது. இந்த வேறு பெயர்கள் பாத்தீங்கன்னா நம்ம வந்துட்டு சும்மாலாம் வைக்கல. காரணம் இல்லாம எந்த ஒரு பெயரையும் தமிழர்கள் வைக்க மாட்டாங்க. ஓகேங்களா? சோ இதுல ரெண்டே ரெண்டு பேர் மட்டும் எடுத்துக்கிட்டு அந்த ரெண்டு நேம் ஏன் வந்ததுன்னு சொல்ல போறேன். இது ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், அடிக்கடி கேட்ட கேள்வி. ஓகேங்களா? உலகத்துக்கான வேறு பெயர்ல நான் ரெண்டே ரெண்டு மட்டும் தான் எடுக்க போறேன். ஓகேங்களா? அந்த ரெண்டுத்துக்கான மீனிங் அடிக்கடி கேட்டிருக்காங்க. சோ ஒன்னு ஃபர்ஸ்டே உலகம் எடுத்துக்கோங்க. நம்மளுடைய பூமிக்கு நம்ம ஏன் உலகம் பேர் வச்சோம்? ஏன்? உழவு அப்படின்ற ஒரு பெயரடை. ஓகேங்களா? சோ உலகம் அப்படின்ற நேம் எதுல இருந்து வந்திருக்குன்னா உழவு. இததான் அப்படியே எலாபரேட் பண்ணி நம்ம உலகம்னு எழுதியிருக்கோம். உழவுன்னா மீனிங் என்னது? சுற்றுதல். சோ அதாவது பூமி சுத்துதா? பூமி தன்னைத்தானே சுத்துது, சூரியனை சுத்தி வருது. இந்த ஒரு ரீசனுக்காக தான் நம்ம என்னன்னு பேர் வச்சோம்? உழவு. அந்த உழவு தான் பின்னாடி என்னவா மாறிடுச்சு? உலகம். புரியுதுங்களா? இது அப்படியே கொஸ்டின் கேட்டிருந்தாங்க. உழவுன்னா மீனிங் என்னன்னா சுற்றுதல். பூமிக்கு உலகம்னு பேர் வச்சதுக்கான பெயரடை என்னன்னா உழவு. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? சோ உழவுன்னா என்னது? சுற்றுதல். பூமி தன்னை சுத்துதா? ஞாயிறை சுத்தி வருதா? சோ அதனால பூமிக்கு என்ன பேர் வச்சிருக்காங்கன்னா உலகம் அப்படின்னு பேர் வச்சாங்க. புரியுதுங்களா? சோ அடுத்தது வந்துட்டு பாத்தீங்கன்னா ரெண்டாவது நிக்நேம் ஞாலம். சோ இது எந்த பெயரடையில இருந்து வந்திருக்குன்னா ஞால். ஞால் அப்படின்ற பெயரடையில இருந்து வந்திருக்கு. ஞால்னா மீனிங் என்ன? எனிவன்? தொங்குதல். அண்ட பகுதியில பூமி தொங்கிட்டு இருக்கா? ஓகே, எல்லாம் பூமி தொங்கிட்டு இருக்குது. எந்த விதமான பற்றுக்கூட இல்லாம தொங்கிட்டு இருக்கதால இதுக்கு என்ன பேருனா ஞால். ஓகேங்களா? அந்த ஞால் தான் என்னவா மாறி இருக்கு? ஞாலம். இது எல்லாமே பண்டைய சிற்றிலக்கியத்துல காணப்படுது. ஓகேங்களா? பண்டைய இலக்கியத்துல இந்த வரிகள் எல்லாமே காணப்படுது. ஓகே, இப்ப சொல்லுங்க. பூமிக்கான வேறு பெயர்ல ரெண்டே ரெண்டு மட்டும் நம்ம எடுத்திருக்கோம். ஒண்ணு உலகம். உலகம்ன்றது ஏன் வந்தது? உழவுன்ற பெயரடையில இருந்து. உழவுனா மீனிங் சுற்றுதல். பூமி தன்னை சுத்துது, ஞாயிறையும் சுத்தி வருது. ஞாயிறுனா என்னது? சூரியன். ஓகேங்களா? சூரியனையும் சுத்தி வருதால் அதுக்கு என்ன பேரு? உலகம். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஞாலம் அப்படின்ற பெயரடை எதுல இருந்து எந்த இதுல இருந்து இருக்கு? ஞால். ஞால்னா என்ன மீனிங்? தொங்குதல். சோ பூமி தொங்கிட்டு இருக்கதால நம்ம என்ன பேர் வச்சிருக்கோம்? ஞாலம். ஓகேங்களா? சோ இதை தாண்டி இன்னொன்னு இருக்கு. சோ வானத்துல காற்று இல்லாத பகுதி இருக்குது. கரெக்டுங்களா? அட்மாஸ்பியர்ல காற்று இல்லாத பகுதி இருக்குது. நம்ம காத்து இருக்கிற வரைக்கும் தான் நம்ம அட்மாஸ்பியர்னு சொல்லுவோம். அதுக்கு மேல போயிடுச்சுன்னா நமக்கு காத்து இருக்காது. சோ அந்த டைம்ல எல்லாம் பாத்தீங்கன்னா விண்வெளி வீரர்கள் வேற விதமான ஒரு ட்ரெஸ் போட்டுட்டு போவாங்க. ஏன்னா அங்க அவங்களுக்கு ஆக்சிஜன் தேவை. அந்த இடத்துல எல்லாரும் மிதப்பாங்க. பாத்திருக்கீங்களா? ஓகேங்களா? சோ அந்த வரிகள், அதாவது இந்த மாதிரி பூமிக்கு மேல காத்து இல்லாத பகுதி இருக்குன்றத நம்ம இப்ப கண்டுபிடிச்சிருக்கோம். இதுக்கு முன்னாடி எந்த விதமான எக்யூப்மெண்ட்டுமே இல்லாம புறநானூறு அப்படின்ற ஒரு நூல்ல மேல காத்து இல்லாத பகுதி இருக்குது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. இதுவும் ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். அந்த லைன் யாருக்கோ தெரியுமா? வரிது நிலைய காயமும். இது எந்த லைன்னா புறம். சார் நான் புறம் தான் எழுதுவோம். புறம்னா புறநானூறு அர்த்தம். ஓகேங்களா? புறநானூறுல வரக்கூடிய ஒரு வரி. ஓகேங்களா? சோ இது என்ன சொல்லுது அப்படின்னு பாத்தீங்கன்னா புறநானூறு. சரி, ஓகே. சோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா என்ன மீனிங் இதுக்கு? அண்ட பகுதியில் காற்றில்லா பகுதியும் உண்டு. என்ன எழுதிக்கோங்க? அண்டத்தில்
வானத்துல காற்றில்லா பகுதி இருக்கு அப்படின்னு சொல்லக்கூடிய ஒரு பாடல் வரி வரிது நிலைய காயமும். ஸோ இது எந்த நூல்ல இருக்குன்னா புறநானூறுல இருக்கு. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா எல்லாத்துக்கும்? ஓகே. ஸோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா விமானம். விமானம் யார் செலுத்துவா? விமானத்தை ஓட்டுறவன் பேரு பைலட், விமானி. தமிழ்ல இன்னும் நிறைய பேர் இருக்குது, சொல்லுங்க. வான ஊர்தி ஓட்டுநர். வேற? வளவன். சூப்பர் சார். சரி, ஓகே. இது விமானத்தை ஓட்டினா வளவன். கப்பலை ஓட்டுறவனுக்கு தமிழ் நேம் மீகாமன். அடுத்தது நீகான், மாலுமி அப்படின்னு நிறைய வரும். கப்பலை ஓட்டிக்கு மீகாமன், நீகான், மாலுமி இதெல்லாம் கப்பலை ஓட்டுறவங்களுக்கான பெயர். ஓகேங்களா? ஸோ இதுவே பார்த்தீங்கன்னா விமானத்தை ஒருத்தர் ஓட்டுறாரு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அவருக்கு பேர் வந்துட்டு வளவன். ஓகேங்களா? ஸோ இன்கேஸ் வளவன் அப்படின்ற ஒரு பர்சன் இல்லாம ஒரு விமானம் போகுமா? அப்படி போகும். ஓகேங்களா? ஸோ அதுக்கு பேர் தான் ராக்கெட். ராக்கெட்ல யாராவது இருக்காங்களா என்ன? உங்களுக்கு விமானத்தை ஓட்டுறதுக்கு விமானி இருக்காங்க, ராக்கெட்டை ஓட்டுறது யாரு? யாருமே கிடையாது. ஓகேங்களா? ஸோ அதே மாதிரி யாருமே இல்லாத ஒரு வான ஊர்தி அந்த காலத்துல இருந்திருக்குது அப்படின்னு ஒரு புறநானூறு பாடல் வரி நமக்கு சொல்லுது. வளவன் ஏவா வானூர்தி. எழுதிக்கோங்க. வளவன் ஏவா வானூர்தி. இது சொல்லக்கூடிய நூல் புறநானூறு. ஸோ என்னுடைய மீனிங் என்னன்னா விமானியால் செலுத்தப்படாத விமானம். ஸோ அந்த போர்டில் இருக்க அனைத்துமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின். ஓகேங்களா? ஸோ இது எல்லாமே ஒவ்வொரு காலகட்டத்தில் கேட்ட கேள்விகள். இதுல எதுவுமே இது இம்பார்ட்டன்ட் அது இம்பார்ட்டன்ட்லாம் கிடையாது. இந்த லெசன் ஃபுல்லாவே உங்களுக்கு இம்பார்ட்டன்ட். ஸோ அதனால தான் ஒவ்வொரு டைமும் கவனிங்கன்னு சொல்றது. ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்டான லெசன். இதுல ஒரு வரி கூட விடாம எல்லாமே ப்ரீவியஸ் இயர்ல கேட்ட கேள்வி. ஓகேங்களா? ஸோ 1 செகண்ட் ரிப்பீட் பண்ணலாமா? இது வரைக்கும் நம்ம ஒரே ஒரு அறிவு தான் பார்த்துருக்கோம். ஓகே. ஸோ இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது தமிழ் மொழியில் அறிவியல் சிந்தனை. ஓகேங்களா? ஓகே. ஸோ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு நிறைய அறிவு இருக்கு. அதுல நம்ம ஃபர்ஸ்ட் பாக்குற அறிவு என்ன அறிவு? விண்ணியல் அறிவு. ஸோ எல்லாம் கொஞ்சம் லவுடா சொல்லுங்க, சொன்னீங்கன்னா கண்டிப்பா உங்க காதுக்குள்ளார போகும். விண்ணியல் அறிவு. ஓகேங்களா? ஸோ இதுல வந்துட்டு பாத்தீங்கன்னா கிட்டத்தட்ட உங்களுக்கு 6 பாயிண்ட் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? ஸோ விண்ணியல் அறிவு. ஸோ வானத்துல இருக்கக்கூடிய அறிவியல் நிகழ்ச்சிகள் எல்லாமே இந்த காலத்துல வந்துட்டு நம்ம எக்யூப்மெண்ட் வச்சு ஏதாவது ஒரு பொருளை வச்சோ இல்ல கருவியை வச்சோ நம்ம கண்டுபிடிச்சிருக்கோம். அந்த காலத்துல எதுவுமே இல்லாம கண்டுபிடிச்சு பாடல் வரியில் எழுதியிருக்காங்க அந்த காலத்து புலவர்கள். ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி பாடல் வரிகள் அது எந்த நூலு, இன்கேஸ் ஆசிரியர் இருந்தா ஆசிரியர், இதுதான் வந்து ப்ரீவியஸ் இயர் கொஸ்டினா கேட்டுட்டு இருக்காங்க. அப்படி நம்ம பார்க்க போற ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா உலகம் உருண்டையா தட்டையா? உருண்டை அப்படின்னு நம்ம இப்ப சொல்றோம். ஓகேங்களா? சோ இதுக்கு முன்னாடி வந்துட்டு பாத்தீங்கன்னா உலகம் என்னவா இருந்திருக்கு? தட்டைன்னு தான் எல்லாரும் சொல்லியிருக்காங்க. காரணம் பாத்தீங்கன்னா பிளாட்டா இருந்தா தான் எல்லாம் நிப்பாங்கன்றது அவங்களுடைய கருத்து. ஆனா பிளாட்லாம் கிடையாதுன்ட்டு 10ஆம் நூற்றாண்டுல ஒருத்தர் சொல்லியிருக்காரு. யாரு? திருவாசகம் எழுதிய மாணிக்க வாசகர். பாடல் வரி அண்ட பகுதியில் உண்டை பிறக்கம். ஓகேங்களா? சோ இதுக்கு பாத்தீங்கன்னா நம்மளுடைய பூமி இப்ப உருண்டைன்னு நம்ம தெரிஞ்சிருச்சு. இந்த பூமிக்கு நிறைய பேர் இருக்குது. அதுல ஒரு 2 பேரை மட்டும் எடுத்து அதுக்கான காரணங்கள் நம்ம பார்க்க போறோம். ஓகேங்களா? சோ இந்த பூமிக்கு உலகம் அப்படின்னு ஒரு பேர் வச்சிருக்கோம். உலகம் அப்படின்ற பேர் ஏன் நம்ம வச்சோம்? உழவு அப்படின்ற வார்த்தையில இருந்து உலகம் வந்தது. உழவுன்னா மீனிங் சுற்றுதல். ஏன் அந்த பேர் நம்ம வைக்கணும்? பூமி தன்னையும் சுத்துது, ஞாயிறையும் சுத்துது. அதனால நம்ம வச்ச பேர் என்னது? உலகம். ஓகேங்களா? சோ புரியுதுங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு ஞாலம். ஞாலம்ன்றது பேரு நம்ம ஏன் வச்சோம்னா ஞால் அப்படின்ற வார்த்தையில இருந்து வச்சிருக்கோம். ஞால்னா மீனிங் என்னது? தொங்குதல். பூமி வந்து எவ்வித பற்று கூட இல்லாம அண்ட பகுதியில தொங்கிட்டு இருக்கிறதால நம்ம வச்ச பெயர் ஞால். அதுதான் என்னவா மாறி இருக்கு? ஞாலம். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வானத்துல காற்றில்லா பகுதி இருக்குது. காற்று இருக்கிற பகுதி மட்டும்தான் அட்மாஸ்பியர். ஓகேங்களா? சோ அதை தாண்டி போயிட்டா நமக்கு காற்று இருக்காது, அங்க எல்லாமே மிதப்போம். சோ அந்த பகுதி இருக்குதுன்றதை நம்ம இப்பதான் கண்டுபிடிச்சோம். பட் இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா புறநானூறு பாடல் வரி விளக்குது. பாடல் வரி வரிது நிலைய காயமும். ஓகேங்களா? சோ அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா வளவன் அப்படின்றவன் யாருன்னா விமானம் ஓட்டுறவன். அவன் இல்லாத ஒரு விமானம் அந்த காலத்துல இருந்திருக்கு. அதுதான் நம்ம இப்போ என்னன்னு சொல்றோம்? ராக்கெட். ஓகேங்களா? சோ ராக்கெட் ஓட்டுறதுக்கு யாருமே கிடையாது. அந்த காலத்துல பாத்தீங்கன்னா ராக்கெட் அப்படின்ற ஒரு கருவி இருந்திருக்குது. அந்த கருவியை வளவன் அப்படின்ற ஒரு பர்சன் இல்லாம ஓட்டியிருக்காங்க அப்படின்னு சொல்லியிருக்காங்க. வளவன் ஏவா
வானூர்தி. இதை சொல்லக்கூடிய நூல் புறநானூறு. ஓகேங்களா. சோ விமானியால் செலுத்தப்படாத ஒரு விமானம். ஓகேங்களா. எஸ், அது வந்துட்டு விமானம். அது விமானம் இருக்குன்ற செய்தி, அதாவது விமானியால் ஓட்டப்பட்ட விமானம். விமானியால் ஓட்டப்படாத விமானம் புறநானூறு. ஓகேங்களா. சோ அந்த காலத்துல விமானம் இருந்திருக்குது. அது ராமாயணத்துல மட்டும் கிடையாது. சீவக சிந்தாமணியில மயிர் பொறித்த விமானம், மயில பொறிச்ச விமானம். ஓகேங்களா. சோ அது சீவக சிந்தாமணியில இருக்குது. அது நமக்கு காமன். அது விமானம் ஓட்டி இருக்காங்கன்றது நம்ம ஏற்கனவே சொல்லியாச்சு. ஓகேங்களா. நான் உங்களுக்கு ராமாயணம் நடத்தும் போது சொல்லியிருக்கேன், சீவக சிந்தாமணி நடத்தும் போது சொல்லியிருக்கேன். சோ விமானியே இல்லாம ஒரு விமானத்தை செலுத்திருக்காங்கன்னா அதுதான் நம்ம இங்க பார்க்கணும். அதுக்கு பேர் தான் வளவன் ஏவா வானூர்தி. ஓகேங்களா. சோ விண்ணியல் அறிவு புரிஞ்சுதா? ஓகே. சோ நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா நம்ம மண்ணியல் அறிவுக்கு போயிடலாம். ஓகேங்களா. ஓகே. சோ இப்ப ரெண்டாவது அறிவு பார்க்க போறோம். எதுன்னு பாத்தீங்கன்னா பொறியியல் அறிவு. ஓகேங்களா. சோ பொறியியல் கிடையாது, பொறியியல். பொறியியல்னா என்னது? என்ஜினியரிங். ஓகேங்களா. சோ செகண்ட் எழுதிக்கோங்க, என்ஜினியரிங் நாலேஜ். ஸோ எல்லாம் கரும்பு ஜூஸ் குடிச்சிருக்கீங்களா? குடிச்சிருப்பீங்க எல்லாருமே. ஓகேங்களா. ஸோ அது எப்படி போடுறாங்க? மேக்கிங் மிஷினில் உள்ள இது பண்ணி கரும்பை இன்சர்ட் பண்ணும்போது பார்த்தீங்கன்னா நமக்கு வந்துட்டு சாறு மட்டும், ஜூஸ் மட்டும் இறங்கும். ஓகேங்களா. ஸோ இது இப்போ கண்டுபிடிச்சாங்க. அந்த காலத்துல விவசாயம் பண்ணியிருக்காங்க தெரியும்ல. ஸோ அந்த காலத்துலேயே கரும்பு விவசாயம் பண்ணியிருப்பாங்க. அந்த காலத்துலேயே கரும்பு ஜூஸ் வந்துட்டு குடிச்சிருக்காங்க. அவங்க எப்படின்னா ஒரு கட்டையை வச்சு கட்டைக்குள்ளார நடுவில் இது பண்ணி அதை நசுக்கி அந்த ஜூஸ் எடுத்து குடிச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ அதை சொல்லக்கூடிய நூல் 1810. இதை அடிக்கடி கேட்டிருக்காங்க. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஸோ எழுதிக்கோங்க. பதிற்று பத்துல சொல்லக்கூடிய ஒரு வரிகள்: தீம்பிழி எந்திரம், பந்தர் வருந்த. கரும்பு பிழையக்கூடிய இயந்திரத்தை பத்தி சொல்லக்கூடிய நூல் 1810. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலா இந்த இதுல நான் எதையும் இம்பார்ட்டன்ட் சொல்லக்கூடாது, எல்லா வரிகளும் இம்பார்ட்டன்ட் தான். ஓகேங்களா. ஸோ அதுலயும் இது எஸ்பெஷலி இது அதிகமா கேட்டிருக்காங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஸோ அந்த காலத்துல கரும்பு பிழியக்கூடிய இயந்திரத்தை பத்தி சொல்லக்கூடிய நூல் 1810. ஸோ தீம்பிழி எந்திரம், பந்தர் வருந்த, ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு லைன். ஓகேங்களா. சரி, ஓகே. ஸோ இப்போ எல்லாரோட வீட்டுக்கும் பார்த்தீங்கன்னா மோட்டர் போட்டாவே தண்ணி வருது, கரெக்டுங்களா. ஸோ இல்லை விவசாயத்துக்கு மோட்டர் போட்டோடனே தண்ணி வருது. ஸோ இதே மாதிரி அந்த காலத்துலயும், அந்த காலத்துல கரண்ட் இல்லை, ஆனா இயந்திரத்தை வச்சு தண்ணி இறைச்சிருக்காங்க. ஓகேங்களா. ஸோ இயந்திரம்னா ஒன்றும் கிடையாது, சும்மா ஒரு ராட்டினத்தை சுத்தம் போது தண்ணி வரலாம். ஓகேங்களா. ஸோ அந்த மாதிரி நிறைய இருக்குது, அதுக்கு பேர் இயந்திரம்னு சொல்லுவாங்க. ஓகேங்களா. ஸோ எஸ், நான் இயந்திரம் சும்மா ஒரு எக்ஸாம்பிள் சொன்னேன் சார், ராட்டைன்றது. ஸோ நிறைய இயந்திரத்தை வச்சு தண்ணி இறைச்சிருக்காங்க. ஓகேங்களா. இதை சொல்லக்கூடிய நூல் வந்துட்டு நமக்கு பார்த்தீங்கன்னா பெருங்கதை அப்படின்னு ஒரு நூல். ஓகேங்களா. ஸோ அது என்னன்னு பார்த்தீங்கன்னா அந்த கேணியும் எந்திர கிணறும். கேணினாலும் கிணறுனாலும் ஒண்ணுதான். ஸோ அந்த கேணி எப்படி இருக்குது? எந்திர கிணறா இருக்குது, அதாவது மிஷினரி கிணறா இருக்குது. மிஷினரி கிணறுனா இப்ப இருக்கிற மாதிரிலாம் நீங்களாம் இது பண்ணாதீங்க. ஓகேங்களா. மோட்டர் எடுத்து விட்டா போறது, இல்லைன்னா இன்ஜின் இது பண்றதுலாம் கிடையாது. அந்த காலத்துல சில மிஷின்லாம் இருந்திருக்கும். போயிட்டு தண்ணி இறைச்சி ஊத்துறதுக்கு பதிலாக மிஷின் வச்சு கலப்பை வச்சு இறைச்சிருக்காங்க பாத்தீங்களா, கலப்பை. ஓகேங்களா. ஸோ கலப்பை வச்சு இது பண்றது, ஸோ கவலம் இறைக்கிறதுன்னு சொல்லுவாங்க. ஸோ இது எல்லாமே அந்த காலத்துல பண்ணியிருக்காங்க. அதை சொல்லக்கூடிய நூல் வந்துட்டு பாத்தீங்கன்னா பெருங்கதை. ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா. ஸோ இதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா நான் இப்போ சொல்லக்கூடிய லைனை நீங்கள் நல்லா உள் வாங்கிக்கோங்க, எழுதிட்டு எல்லாரும் கவனிங்க. இதை நீங்கள் உள் வாங்கினீங்கன்னா தான் அடுத்த பாயிண்ட் புரியும். புக்கில் நீங்கள் படித்தா கண்டிப்பாக புரியாது. ஓகேங்களா. ஸோ இது பெருங்கதை அப்படின்றது பார்த்தீங்கன்னா இது ஒரு ஸ்டோரி. பேர் என்ன இருக்குது? பெருங்கதை. ஸோ இதில் நிறைய உண்மைகள் இருக்கலாம், பொய்களும் இருக்கலாம். ஓகேங்களா. அந்த காலத்தில் இப்படிலாம் இருந்துதான் கேட்டிங்கன்னா நம்பி தான் ஆகணும், வேற வழி இல்லை. ஸோ அந்த மாதிரி இதில் ஒரு கதை வருது. ஓகேங்களா. ஸோ நம்ம எந்திர மனிதனுக்கு என்ன பேர் வச்சிருக்கோம்? ரோபோ. ஸோ ரோபோ இப்போ இருக்குது. அந்த காலத்துல வந்துட்டு பார்த்தீங்கன்னா எந்திர மனிதன்லாம் கிடையாது, எந்திர விலங்குகள் இருந்தது. ஓகேங்களா. ஸோ விலங்குகளை எந்திரமா பண்ணி வச்சிருந்தாங்க. அப்படி இந்த பெருங்கதையில எந்திர யானைன்னு ஒரு யானை வருது. ஓகேங்களா. இந்த யானை எதற்கு ஈக்குவலா இருக்குன்னா
அந்த காலத்துல எகிப்துல ட்ராய் அப்படின்ற ஒரு போர் நடந்திருக்கு. ஓகேங்களா, நல்லா கவனிச்சுக்கோங்க. ஒரு போர் நடந்திருக்கு. அந்த போர்ல யூஸ் பண்ணது எந்திர குதிரை. ஓகேங்களா, இதுவும் நமக்கு ப்ரூஃப்லாம் கிடைக்கல. ஒரு இமேஜினேஷன் இப்படிலாம் இருந்திருக்குன்னு சொல்றாங்க. ட்ராய் அப்படின்ற போரு, அந்த ட்ராய் போர்ல இருக்கிறது எந்திர குதிரை. அந்த எந்திர குதிரை எதுக்கு ஈக்குவலா இருக்கு? பெருங்கதையில வரக்கூடிய எந்திர யானைக்கு ஈக்குவலா இருக்கு. புரியுதுங்களா? எந்திர யானை எங்க இருக்குது? பெருங்கதையில. எந்திர குதிரை எங்க இருக்குது? ட்ராய் போர். ஓகேங்களா, சோ ட்ராய் போர்ல எந்திர குதிரை அது முன்ன காலத்துல நடந்திருக்குது. அதை அப்படியே இமேஜின் பண்ணிக்கோங்க, வச்சுக்கோங்க. இப்ப பெருங்கதையில ஒரு கேரக்டர் கொண்டு வராங்க. அந்த கேரக்டர் எந்திர யானை. சோ இந்த எந்திர யானை என்ன சொல்றாங்கன்னா, நீங்க இந்த எந்திர யானையை நம்பிதான் ஆகணும். காரணம், ஏற்கனவே எந்திர குதிரைன்னு ஒருத்தவன் எழுதியிருக்கான். அதை நீங்க நம்பும் போது என்ன பண்ணும்? இதையும் நம்பிதான் ஆகணும் அப்படின்னு சொல்றாங்க. இந்த எந்திர குதிரை, அதாவது இந்த எந்திர யானை எதுக்கு ஈக்குவல்? அந்த எந்திர குதிரைக்கு ஈக்குவல். புரியுதுங்களா? ஓகே, சோ இந்த சென்டென்ஸ் அப்படியே எழுதும் போது பாருங்க. பெருங்கதையில வரக்கூடிய எந்திர யானை நல்லா புரிஞ்சுங்களா? பெருங்கதையில வரக்கூடிய எந்திர யானை ட்ராய் போர்ல வரக்கூடிய எந்திர குதிரையுடன் இணைத்து பேசப்பட்டுள்ளது. புரியுதுங்களா? யாருக்கெல்லாம் இந்த சென்டென்ஸ் புரியல? எந்திர குதிரை எதுல வரும்? ட்ராய் போர். எந்திர யானை எதுல வரும்? பெருங்கதை. சோ அந்த பெருங்கதையில வரக்கூடிய எந்திர யானையும் ட்ராய் போர்ல வரக்கூடிய எந்திர குதிரையும் ஈக்குவல் அப்படின்னு சொல்றாங்க. புரியுதுங்களா? சோ இந்த ஒரு சென்டென்ஸ் அப்படியே கொஸ்டினா கேட்டிருக்காங்க, ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா, எழுதியாச்சா? சோ ஒன் செகண்ட் ரிப்பீட் பண்ணிடலாமா? ரிப்பீட் பண்ணலாமா? சீக்கிரம் எழுதுங்க. சரி, ஓகே. ஸோ இப்போ வந்து நம்ம பார்த்தீங்கன்னா பொறியியல் அறிவு. ஓகேங்களா, ஸோ பொறியியல் அறிவு அதாவது இன்ஜினியரிங் நாலேஜ், மிஷினரி நாலேஜ் எப்படிலாம் இருந்திருக்குது அந்த காலத்துல பார்க்கறதுல 3 பாயிண்ட். ஒன்று ஃபர்ஸ்ட் பாயிண்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா கரும்பு பிழையக்கூடிய இயந்திரம், அது சொல்லக்கூடிய நூல் பதிற்றுப்பத்து. பதிற்றுப்பத்துல வரிகள், தீம்பிழி எந்திரம், பந்தல், வருந்தல். ரொம்ப இம்பார்ட்டன்ட், அடிக்கடி கேட்ட ஒரு கேள்வி. முடிஞ்சதுல ஒரு பாயிண்ட். அடுத்த பாயிண்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா பெருங்கதையில வரக்கூடிய ஒரு கேணியை பத்தின கதை, அந்த கேணியும் எந்திர கிணறும். ஸோ அந்த காலத்துல பாத்தீங்கன்னா இயந்திர கிணறு இருந்திருக்குன்னு சொல்றாங்க. ஓகேங்களா, ஸோ அதுக்கு அடுத்து பாத்தீங்கன்னா அதே பெருங்கதையில எந்திர யானை, அந்த எந்திர யானை எதுக்கு ஈக்குவல்? ட்ராய் போர்ல வரக்கூடிய எந்திர குதிரைக்கு ஈக்குவல். ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுதுங்களா? ஸோ இதோட நமக்கு பொறியியல் அறிவு ஓவர். அடுத்தது கனிமவியல் அறிவு டாபிக் போட்டுக்கோங்க. ஓகே, நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா கனிமவியல் அறிவு. ஓகேங்களா, தேர்ட் நம்ம பார்க்க போறது கனிமவியல் ஸோ இது பார்த்தீங்கன்னா கெமிஸ்ட்ரி. ஓகேங்களா, ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி, இன்ஆர்கானிக் கெமிஸ்ட்ரி. ஓகேங்களா, கனிமவியல், கரிமவியல் அப்படின்னு சொல்லிட்டு வரோம். ஸோ இந்த கனிமவியல் பார்க்கும்போது நம்ம யாரெல்லாம் நவரத்தின மோதிரம் போட்டிருக்கீங்க? பார்த்துருக்கீங்களா? ஓகே, சரி, ஓகே. ஸோ அதை ஏன் நம்ம நவரத்தினன்னு சொல்றோம்? 9 வகையான மணிகள் இருக்குது. எப்படி நீங்க அது 9 வகையான மணிகள் சொல்றீங்க? 9 வகையான கல், அந்த 9 வகையான கல்லுன்னு எப்படி சொல்றீங்க? சாதாரணமா இப்ப பாத்தீங்கன்னா பாறாங்கல் இருக்குது, கூழாங்கல் இருக்குது, எல்லாமே இருக்குது. ஆனா அது மட்டும் ஏன் விலை உயர்ந்ததா இருக்கு? அது எப்படி நீங்க 9 வகைன்னு சொல்றீங்க? எதை வச்சு? அதான் சார், எப்படி சொல்றீங்க சார்? யார் சொன்னீங்க? கலர்ஸ். கரெக்டா?
ஸோ 9 கலர்ல இருக்கிறதால தான் அது 9ம் பார்த்தீங்கன்னா நவரத்தின்னு சொல்றோம். கரெக்டுங்களா? 9 கலர்ல இருக்கும். எதுவும் சேமா இருக்காது. 9 விதமான கலர்ல இருக்கும். ஸோ அது கலர்லன்னா அது உருவாகும் போது அந்த கலர்லலாம் உருவாகல. ஓகேங்களா? ஜஸ்ட் அது ஒளிவிடக்கூடிய திறம். அதுக்குள்ளார இருந்து லைட் எமிட் ஆகுது. ஓகேங்களா? ஸோ அதனால தான் பார்த்தீங்கன்னா, அது அந்தந்த கலர்ல இருக்குது. அதனால தான் அதுக்கு மதிப்பு ஜாஸ்தி. புரியுதுங்களா? இன்கேஸ் கலர் விடலன்னா அதுவும் என்ன அர்த்தம்? சாதாரண ஒரு கல்லு. புரியுதா? சாதாரண ஒரு கல்லா தான் இருக்கும். கலர விடுறதால தான், அதாவது லைட் ஒளிய எமிட் பண்றதால தான், அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா 9 வகையான கலரா மாறுது. அத 9 வகையான கல்லுன்னு நம்ம சொல்றோம். நவரத்தினம் அப்படின்னு சொல்லிட்டு. இப்ப நவரத்தினம். அந்த காலத்துல 5 வகையான கல் இருந்திருக்கு. அத சொல்லக்கூடியது பார்த்தீங்கன்னா, சிலப்பதிகாரத்துல ஊர்கான் காதை அப்படின்னு ஒரு காதையில வந்து சொல்லியிருப்பாங்க. சோ அத அப்படியே நான் எழுதுறது நல்லா பார்த்துக்கோங்க. ஆமா. சிலப்பதிகாரத்துல ஊர்கான் காதையில வரக்கூடிய வரிகள். ஒருமை தோற்றத்து ஐவேறு வனப்பின். நல்லா ஞாபகம் வச்சுக்கோங்க. 5 வேற வகையான மணிகள். ஐவேறு வனப்பின் இலங்கு கதிர் விடுவோம் நலங்கெழு மணிகளும். சோ அந்த கதிர் விடுறதால தான் நீங்க 5 வகையான மணிகள்னு சொல்றீங்க. இப்ப புரியுதுங்களா? நவரத்தினம் அந்த கலர் இல்லைன்னா அதை நம்ம ஜஸ்ட் சாதாரண ஒரு கல் அப்படின்னு தான் சொல்லுவோம். அந்த கலர் வந்துட்டு பாத்தீங்கன்னா அதுல இருக்கக்கூடிய ஒளி. சோ இப்ப புரியுதுங்களா? சோ அப்போ வந்துட்டு பாத்தீங்கன்னா 5 வகையான கல் இருந்திருக்கு. ஓகே. சோ இது ஒரே பாயிண்ட் தான் நமக்கு கனிமவியல் அறிவுக்கு. ஓகேங்களா? சோ சொல்லுங்க. ஒருமை தோற்றத்து ஐவேறு வனப்பின் இலங்கு கதிர் விடுவோம் நலங்கெழு மணிகளும். சொல்லக்கூடிய நூல் சிலப்பதிகாரம். எந்த காதையில? ஊர்கான் காதை. ஓகேங்களா? சோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகே. நெக்ஸ்ட் அறிவு போயிடலாமா? இல்ல சார். அது ஜஸ்ட் ஏகப்பட்ட மணிகள் இருந்திருக்கு. ஸோ அவங்க வந்து சிலம்புல முத்து இருந்திருக்கு. இவங்களோட மாணிக்கம் இருந்திருக்கு. அதுல சொல்லும்போது பார்த்தீங்கன்னா, கிட்டத்தட்ட 5 வகையான மணிகள்லாம் இருந்திருக்குது. அது கலர வச்சு சொல்லுவாங்க அப்படின்னு சொல்லிட்டு அதுல ஜட்ஜ்மெண்ட் இது பண்ணியிருப்பாங்க. ஸோ அப்புறமேட்டு தான் என்ன பண்ணுவோம்னா, உங்களுடைய சிலம்பு எடுத்துட்டு வாங்க உடைக்கிறேன் அப்படின்னு சொல்லி உடைச்சிருப்பாங்க. ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுதா? ஓகே. ஸோ நெக்ஸ்ட் அறிவு பார்க்கலாமா? மண்ணியல் அறிவு. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு டாபிக். ஸோ மண் நமக்கு ஏகப்பட்ட மண் இருக்கலாம். அந்த காலத்துல 3 மண் தான் சொல்லுவாங்க. ஓகேங்களா? நிறத்தின் அடிப்படையில், சுவையின் அடிப்படையில், தன்மையின் அடிப்படையில். ஓகேங்களா? ஸோ 3 வகையான மண். அந்த 3 வகையான மண்ணுக்கும் பார்த்தீங்கன்னா 3 வகையான பாடல்கள் இருக்குது. ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் எழுதுறது அப்படியே லென்த்தா இருக்கும். லென்த்தா மட்டும் எழுதிக்கோங்க. ஓகேங்களா? ஸோ எதன் அடிப்படையில 3 மண்? நிறத்தின் அடிப்படையில், சுவையின் அடிப்படையில், மூணாவதா தன்மை கேரக்டர். ஓகே. நிறத்தின் அடிப்படையில் என்ன மண் சொல்லலாம்? செம்மண். சூப்பர். சுவையின் அடிப்படையில் சுவை உவர்மண். ஓகேங்களா? சோ சுவைன்றது உப்பு. உவர்மண். தன்மையின் அடிப்படையில கலர் நிலம். சோ இது மூணுத்துல பாத்தீங்கன்னா நமக்கு செம்மண் மட்டும்தான் விவசாயத்துக்கு ஏற்றது. மத்த எல்லாமே வேஸ்ட். ஓகேங்களா? சோ இதுவும் வேஸ்ட், இதுவும் வேஸ்ட். ஓகே. சோ இது மூணுத்துக்கும் 3 பாடல் வரிகள் அப்பவே சொல்லியிருக்காங்க எது பெஸ்ட் அப்படின்னு சொல்லிட்டு. ஓகேங்களா? சோ இது பாருங்க. செம்மண்.
செம்புல பயல் நீர் போல. இது சொல்லக்கூடிய வரி குறுந்தொகை. சார் யாருது சார்? யாருன்னு சார்? ஆஃப் பண்ணிடுங்க சரி. ஓகே சார், அப்படியே கட்டிலே இருக்கட்டும் சார். கட்டில தானே இருக்கு. ஓகே. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா மண்ணியல் அறிவு பார்த்துருக்கோம். மண்ணுன்றது 3 டைப்ல இருக்கு. என்னென்ன மண்? நிறம், சுவை, தன்மை. நிறத்தின் அடிப்படையில் என்ன மண்? செம்மண். சுவையின் அடிப்படையில ஓர்மண். தன்மையின் அடிப்படையில கலர் நிலம். ஓகேங்களா? ஸோ இது நிறத்தின் அடிப்படையில் நம்ம செம்மண். அதுக்கான ஒரு சாங் செம்புல பயல் நீர் போல. ஓகேங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது வரக்கூடிய நீர், அது வரக்கூடிய வந்துட்டு பாடல் குறுந்தொகை. ஓகேங்களா? ரொம்ப இம்பார்ட்டன்ட், மறக்க கூடாது அப்படின்றதுக்காக தான் ஒரு ஸ்டோரி. ஓகேங்களா? ஸோ செம்புல பயல் நீர் போலன்றது குறுந்தொகையில வரக்கூடிய வரிகள். சொல் கலர் சொல்றேன் சார், 1 by 1. ஓகே. நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா சுவையின் அடிப்படையில ஓர்மன், அதாவது சுவை, டேஸ்ட். ஓகேங்களா? ஸோ அடுத்து எழுதிக்கோங்க. உருமிடத்துதவா உவர் நிலம். ஸோ இது பாடல் வரி புறநானூறு. ஸோ எதுக்குமே உதவாத நிலம் தான் என்னது? உவர் நிலம். ஓகேங்களா? உருமிடத்துதவா உவர் நிலம். அதாவது இதுக்கு முன்னாடி ஒரு வார்த்தை வரும், வேணும்னா அதை வேணா எழுதிக்கோங்க. அகல் வயல் பொழிந்தும். இது தேவையில்ல, பட் இருந்தாலும் வேணும்னா எழுதிக்கோங்க. அகல் வயல் பொழிந்தும் உருமிடத்துதவா உவர் நிலம். ஸோ சென்டென்ஸ் இப்படி வரும். அதாவது அகன்ற வயல் ஃபுல்லா பொழிஞ்சாலும் எதுக்குமே யூஸ் இல்லாதது என்னது? உவர் நிலம். ஓகேங்களா? ஸோ உவர் மண் எதுக்குமே யூஸ் கிடையாது. ஓகேங்களா? அகல் வயல் பொழிந்தாலும் எதுக்குமே யூஸ் இல்லாதது நமக்கு உவர் நிலம். இதை சொல்லக்கூடியது புறநானூறு சாங். ஓகேங்களா? ஸோ கலர் நிலம். கலர் நிலம் பார்த்தீங்கன்னா இதுவும் எதுக்குமே யூஸ் இல்லாத ஒரு நிலம். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு பார்த்தீங்கன்னா திருக்குறள் வந்துட்டு அழகா சொல்லியிருப்பாங்க. யாரு கலர் நிலத்துக்கு ஈக்குவல்? நீங்க நிறைய டைம் கேட்டிருக்கலாம். யாரு? எஸ், கல்வி கற்காதவன் கலர் நிலத்துக்கு ஈக்குவல். பயவா கலரணையார் கல்லாதவர். ஸோ பார்த்துக்கோங்க, கலர் நிலம் பார்த்தீங்கன்னா பயவா கலரணையார் கல்லாதவர் அப்படின்னு சொல்லிட்டு ஒரு லைன். ஓகேங்களா? ஸோ அதாவது எதுக்கு ஈக்குவல்னு பார்த்தீங்கன்னா, யாரு? கல்வி கற்காதவன் இந்த கலர் நிலத்துக்கு ஈக்குவல் ஆனவன். அவனால ஏதோ பிரயோஜனம் இருக்கான்னு கேட்டீங்கன்னா ஒண்ணுமே கிடையாது. அதே மாதிரி இந்த கலர் நிலத்தாலையும் எந்த பிரயோஜனமும் இல்லை. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சுதுங்களா? ஸோ இந்த 3 பாயிண்ட் ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். 1 செகண்ட் ரிப்பீட் பண்ணிடலாமா? எழுதியாச்சா? ஓகே. ஸோ மண்ணியல் அறிவு சொல்லுங்க. மண்ணியல் அறிவுல 3 வகையான மண் அந்த காலத்துல இருந்து இருக்கு. என்னென்னது? நிறத்தின் அடிப்படையில், தன்மையின் அடிப்படையில், சுவையின் அடிப்படையில். ஓகேங்களா? ஸோ நிறத்தின் அடிப்படையில் என்ன மண்? செம்மண். சுவையின் அடிப்படையில உவர் மண். தன்மையின் அடிப்படையில கலர் நிலம். ஸோ இப்போ ஒவ்வொன்றுத்துக்கும் சாங் இருக்குது, அது நூல் இருக்குது. நிறத்தின் அடிப்படையில செம்மண், அதுக்கான சாங் செம்புல பயல் நீர் போல சொல்லக்கூடிய பாடல் வரி குறுந்தொகை. ஸோ தன்மை சுவையின் அடிப்படையில நமக்கு உவர் நிலம். ஸோ அதை சொல்லக்கூடிய பாடல் வரி உருமிடத்துதவா உவர் நிலம் ஊட்டியும். ஸோ அதாவது அகல் வயல் பொழிந்தும் உருமிடத்துதவா. வயல் ஃபுல்லா பொழிஞ்சாலும் அது எதுக்குமே யூஸ் இல்லாததான் உவர் நிலம். சொல்லக்கூடிய பாடல் வரி புறநானூறு. ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து கடைசியா வந்துட்டு தன்மையின் அடிப்படையில கலர் நிலம். பயவா கலரணையார் கல்லாதவர். ஸோ எதுக்குமே பார்த்தீங்கன்னா யூஸ் இல்லாதவன் யாருன்னா கல்லாதவன். அதே மாதிரி எதுக்கு யூஸ் இல்லாத ஒரு நிலம்னா கலர் நிலம். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் புரிஞ்சுங்களா மண்ணியல் அறிவு? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு அணுவியல் அறிவு. ஓகேங்களா? ஸோ மண்ணியல் அறிவு முடிச்சாச்சு, 4 வரைக்கும் முடிச்சிருக்கோம். 5வது என்னன்னு பார்த்தீங்கன்னா அணுவியல் அறிவு. ஸோ 1 by 1 பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ அந்த அணுவியல் அறிவுல பார்த்தீங்கன்னா 2 விதமான கருத்து இருக்குது. ரொம்ப 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 இம்பார்ட்டன்ட். ஸோ நம்ம எல்லாத்தையும் தெரிஞ்சது பார்த்தீங்கன்னா அணுவை துளைத்து 7 கடல் புகுட்டி. ஸோ இது நமக்கு தெரியும். இதை தாண்டி இன்னொன்று இருக்குது. ஓகே. ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். நான் கேட்கும் போது சொல்லுங்க. ஓகேங்களா? ஸோ ஃபர்ஸ்ட் அணுவியல் அறிவு.
ஆமா. ஸோ அணு அப்படின்றது பார்த்தீங்கன்னா இருக்கிறதுலே ரொம்ப சின்னதானது, பட் பவர்ஃபுல் அதிகம். ஓகேங்களா? ஸோ அணுவை நீங்க ஆட்டம் பாம் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஹிரோஷிமா நாகசாகில யூஸ் பண்ணப்பட்ட ஒரு பாம். ஸோ அணு அந்த அளவுக்கு பார்த்தீங்கன்னா பவர்ஃபுல். அணு இருக்கிறதுலே ரொம்ப மைக்ரோட், ரொம்ப சின்னது அணு. அந்த அணுவை பிளக்க முடியுமா அப்படின்னு சொல்லிட்டு நமக்கு இப்போ தெரியும். ஓகேங்களா? ஸோ அணுவை பிளந்தா அட்டாமிக் பவர் ஸ்டேஷன்ல நமக்கு வந்துட்டு பார்த்தீங்கன்னா இது பண்றாங்க, எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணி அந்த எனர்ஜி மூலியமா நமக்கு கரண்ட் தயாரிக்கிறாங்க. ஐஜி கார் கேள்விப்பட்டிருக்கீங்களா? ஐஜி கார் எங்க இருக்கு? ஐஜி கார் எஸ், கல்பாக்கத்துல இருக்கு பாத்தீங்களா? கல்பாக்கம் அணு உலை, அதுக்கு பேரு ஐஜி கார், இந்திரா காந்தி அட்டாமிக் பவர் ஸ்டேஷன். ஓகேங்களா? ரிசர்ச் இன்ஸ்டியூட் ஒன்று வரும். ஸோ ஐஜி கார், சிஏஆர், சென்ட்ரல் அட்டாமிக் ரிசர்ச் யூனிட், முன்னாடி இந்திரா காந்தி. ஐஜி கார் ஓகே, கல்பாக்கம் சார், கல்பாக்கத்துல ஐஜி கார்னு இருக்குது. அது பாத்தீங்கன்னா இந்த ஆட்டம்ஸ், இந்த ஆட்டம்ஸை வெடிக்க வச்சு அதுல இருந்து வரக்கூடிய நெருப்பை வச்சு பாத்தீங்கன்னா எனர்ஜி ப்ரொடியூஸ் பண்ணி அந்த எனர்ஜி மூலியமா நமக்கு எலக்ட்ரிசிட்டியை ப்ரொடியூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஸோ எலக்ட்ரிசிட்டிக்கு வந்துட்டு பாத்தீங்கன்னா ஏகப்பட்டது இருக்குது. தெர்மல் இருக்குது, விண்ட் இருக்குது, அதுக்கப்புறம் ஆட்டம் இருக்குது, அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா ஓகே, ஸோ நம்ம இப்போ கண்டுபிடிச்ச சூரியன், ஓகேங்களா, சோலார். ஸோ இந்த மாதிரி அணுவுக்கு அப்படின்ட்டு நிறையவே இருக்குது. ஐ மீன் கரண்ட்டுக்கு நிறைய இருக்குது. அதுல ஒண்ணுதான் ஆட்டம். ஆட்டம்ன்றது பாத்தீங்கன்னா இருக்கிறதுல சின்னதானது, அதை உடைக்க முடியுன்றதை நம்ம இப்ப கண்டுபிடிச்சிருக்கோம். ஓகேங்களா? ஸோ இதை நல்லா புரிஞ்சுக்கோங்க. ஆனா அந்த காலத்துல எந்த விதமான கருவிகளுமே இல்லாம அணுவை உடைச்சிருக்காங்க, சேர்த்திருக்கிறாங்க. இதை வந்து நமக்கு 2 புலவர்கள் சொல்லியிருக்காங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? இது ரெண்டுமே ப்ரீவியஸ் இயர் கொஸ்டின், எழுதிக்கோங்க. ஒண்ணு நமக்கே தெரியும், அணுவை துளைத்து 7 கடல் புகட்டு. யார் சொன்னாங்க? ஸோ அதாவது என்னன்னா அணுவை வந்துட்டு நீங்க தொலைக்கலாம், தொலைச்சு அதுக்குள்ளார 7 கடல், அதான் திருக்குறள் அப்படின்னு சொல்லிட்டு ஔவையார் திருக்குறளுக்கு ஒரு ப்ரமோஷன் சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ 2வது இன்னொரு புலவர் சொல்லியிருக்காரு. யாரு? கம்பர். என்ன வரிகள்? சூப்பர். அதாவது ஒரு அணுவை சதக்கூறிட்டு கோணினும் உளன். சதம்னா என்னது? 100. ஒரு அணுவை நீங்க 100ஆ பிளந்து சேர்க்கவும் முடியும். கோணுன்னா கோக்கிறது, சேர்க்கவும் முடியும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓர் அணுவினை சதக்கூறிட்ட கோணினும் உளன். ஸோ ஒரு அணுவை 100ஆ பிளந்து அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா அதை ஒன்று சேர்த்தவன் இருக்கா அப்படின்னு சொல்லிட்டு சொல்லக்கூடிய நூல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு கம்பர் எழுதிய பாடல் வரிகள். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ அணுவியல் அறிவில் இந்த 2 புலவர்கள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதை சேர்த்தவன் இருக்கான். ஓகேங்களா? ஒரு அணுவை 100ஆ பிளந்து சேர்த்தவன் இருக்கிறான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஸோ அந்த மாதிரி ஆட்கள் எல்லாமே அந்த காலத்துல இருந்திருக்காங்க அப்படின்னு சொல்லக்கூடிய வரி தான் கம்பருடைய பாடல் வரிகள். ஓகேங்களா? சோ ஒரு அணுவை பிளத்து 7 கடல் புகட்டி, அது சொன்னது யாரு? ஔவையார். அணுவை சதக்கூறிட்டும் கோணினும் உளன், அது சொல்லக்கூடியது கம்பர். ஓகேங்களா? சோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது ரெண்டுமே அணுவியல் அறிவுக்கான இம்பார்ட்டன்ட் பாடல் வரிகள். ஓகேங்களா? சோ நெக்ஸ்ட் அறிவு போயிடலாமா? சோ நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா நீரியல் அறிவு. ஓகேங்களா? சோ நீரியல் அறிவு ஸோ நீரியல் அறிவு அப்படின்னு பார்த்தீங்கன்னா நமக்கு நீர், வாட்டர் தான் நமக்கு முதன்மையான ஆதாரம். ஓகேங்களா? ஸோ இந்த வாட்டர் இல்லைன்னா எதுவுமே கிடையாது அப்படின்றது உலகத்தோட நியதி. கரெக்டுங்களா? ஸோ தண்ணி இல்லாமல் எதுவுமே பண்ண முடியாது. தண்ணியோடைய பயன்கள் எல்லாம் என்னென்ன உங்களுக்கு தெரிஞ்சு சொல்லுங்க. தாகம் தீர்க்கும், விவசாயம், நம்ம உடலுக்கு என்னென்னலாம் நன்மை, நம்ம சாப்பிட்ட சாப்பாடு உடம்போட, அதாவது குருதியோட கலக்கிறது, உடம்போட கலக்கிறதுக்கு தண்ணி தேவை. ஸோ அந்த சாப்பாட்டுல இருந்து எக்ஸஸா வெளியேறக்கூடிய வெளியேற்றம், கழிவுகள், அதை வெளியேறதுக்கும் தண்ணி தேவை. ஸோ அதுல இருந்து எனர்ஜி வந்திருக்கு பாத்தீங்களா, அந்த எனர்ஜி பிளட்டோட கலக்கிறதுக்கு தண்ணி தேவை.
புரியுதுங்களா? நீங்க சாப்பிட்ட சாப்பாடு உங்க உடம்புக்குள்ளார போறதுக்கு தண்ணி தேவை. அந்த சாப்பாடு எனர்ஜி வேஸ்டேஜ்ன்னு பிரியும். கரெக்ட்டுங்களா? ஸோ அந்த வேஸ்டேஜ் வெளிய வரதுக்கும் தண்ணி தேவை. அந்த எனர்ஜி வந்துட்டு நம்ம பிளட்டோட கலக்கறதுக்கும் தண்ணி தேவை. ஸோ ஏகப்பட்டது பார்த்தீங்கன்னா, உங்களுக்கு தண்ணி இல்லாம நீங்க சாப்பிடுற சாப்பாடு எனர்ஜியா கன்வெர்ட்டே ஆகாது. ஓகேங்களா? ஸோ சாப்பிடுற சாப்பாடு கண்டிப்பா தண்ணி தேவை. ஓகே. ஸோ ஒரு நாளைக்கு எத்தன லிட்டர் குடிக்கணும்? 3 3 to 4 ஓகேங்களா? ஸோ 3லிருந்து 4 அதுதான் அந்த அளவு தான் நம்ம குடிக்கணும். ஓகேங்களா? ஸோ அந்த அளவுக்கு எல்லாரும் குடிக்கிறதுக்கு இது பண்ணிக்கோங்க. ஸோ இப்ப யாருமே பார்த்தீங்கன்னா, இந்த அவசர உலகத்துல 3 லிட்டர் யாரும் குடிக்கிறது இல்ல. ஓகேங்களா? அண்ட் இன்னொன்னு நம்ம குடிக்கிற அந்த தண்ணி எல்லாம் நல்ல தண்ணியா என்ன? மினரல் வாட்டர். ஸோ இருக்கிற எல்லா மினரல்ஸும் கொன்னுட்டு வரக்கூடிய ஒரு வாட்டர் தான் அது. ஓகேங்களா? ஸோ அந்த காலத்துல நல்ல வாட்டர் இருந்தது. இப்ப நம்ம மினரல் வாட்டருக்கு அடிமை ஆயிட்டோம். சரி, ஓகே. ஸோ இந்த நீரியல் அறிவு ரொம்ப இம்பார்ட்டன்ட். நீருடைய சுழற்சி இருக்கு பாத்தீங்களா? சைக்கிள். அது என்னது சொல்லுங்க? நீர் நமக்கு எப்படி கிடைக்குது? மழை. அதாவது நம்ம ஆறு, கடல் இதெல்லாமே ஆவியாகி, ஆவி சுருங்கி, அதுக்கப்புறம் மேகத்துல இருந்து மழையா பெய்யுது. ஸோ திரும்பவும் பாத்தீங்கன்னா அந்த கடல் திரும்பவும் ஆவியாகி மழையா பெய்யும். ஸோ இது ஒரு சுழற்சி. சரிங்களா? ஸோ அந்த சைக்கிள் கொஞ்சம் இமேஜின் பண்ணுங்க எல்லாரும். ஜஸ்ட் ஒரு இமேஜின் தான். ஓகேங்களா? இப்ப உலகம் நின்னுடுன்னா ஒரு இமேஜின். அத மாதிரி இந்த சைக்கிள் நடக்கலைன்னா என்ன ஆகும்? யோசிச்சு பாருங்க. ஸோ நீர் வந்து ஆவியாவே ஆகல. அது எப்படி சார் ஆகாம போகலாம் கேட்கக்கூடாது. ஒரு இமேஜினேஷன் ஆகல. ஓகேங்களா? ஸோ அப்ப மேகத்துக்கு போகாது, மேகத்துல இருந்து மழையும் வராது. இப்ப என்ன ஆகும்? வறட்சி. ஸோ அதாவது இருக்கிறதுல வற்றாத ஒரு நீர்நிலைன்னு என்னது? கடல். வற்றாத நீர்நிலைன்னா கடல். ஆறும் வத்திடும், ஏரியும் வத்திடும், கிணறு எல்லாமே வத்திடும். வற்றாத ஒரு நீர்நிலைனா கடல். இந்த சைக்கிள் மட்டும் இல்லைன்னா அந்த கடலும் என்ன ஆயிடும்? வத்தி போயிடும். இததான் ஒரு திருக்குறள்ல சொல்லியிருக்காங்க. சோ அந்த ஒரே ஒரு திருக்குறள் பார்த்தீங்கன்னா நீரியல் அறிவு முடிஞ்சிடும். ஓகேங்களா? ஜஸ்ட் ஒரே ஒரு திருக்குறள். ஓகே. ரெண்டு சொல்லிட்டு தான். ஓகேங்களா? இதுக்கு ரெண்டு சொல்லி. ஆ ஸோ நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காதாகி விடேன். ஸோ இந்த சைக்கிள் மட்டும் நடக்கலனா நெடுங்கடலும் குன்றி போயிடும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? ஜஸ்ட் நீரியல் அறிவுல இது ஒன்னே ஒன்று மட்டும் தான் பார்க்க போறீங்க. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேவா? சரி, ஓகே. ஸோ தமிழ் மொழியில் அறிவியல் சிந்தனை பார்த்துட்டு இருக்கோம். அதுல 5வதா பார்த்தீங்கன்னா அணுவியல் அறிவு. ஆட்டம். ஆட்டம் தான் இருக்கிறதுல சின்னதானது. அதை உடைக்க முடியும், சேர்க்க முடியுன்றது நம்ம இப்ப கண்டுபிடிச்சது. ஆனா அதுக்கு முன்னாடியே உடைக்க முடியும், சேர்க்க முடியும்னு சொல்லியிருக்காங்க 2 புலவர்கள். யார் யாரு? ஔவையாரும் கம்பரும். ஔவையார் என்ன சொல்லியிருக்காரு? அணுவை துளைத்து 7 கடல் புகுட்டி குறுக தரித்த குரல். சோ அந்த மாதிரி ஒரு லைன் வரும். இது சொன்னது நமக்கு ஔவையார். சோ இதே கம்பர் ஒரு வார்த்தை சொல்லியிருக்காரு. என்னன்னா, ஒரு அணுவினை சதக்கூறிட்ட கோணினும் உளன். ஒரு அணுவை சதக்கூறிட்டு 100ஆ பிரிச்சு அதை சேர்த்தவனும் இருக்கான் அப்படின்னு சொல்லியிருக்காங்க கம்பர். ஓகேங்களா? சோ அதுக்கடுத்து நீரியல் அறிவு. நீரியல் அறிவுல நிறைய இருக்குது. நாம பாக்குறது ஒரே ஒரு திருக்குறள். ஆக்சுவலா நீர்ன்றது ஒரு சுழற்சி, ஒரு சைக்கிள். ஓகேங்களா? சோ கடல் நீர் வந்து ஆவியாகி, ஆவி மேகமாகி, மேகம் சுருங்கி நமக்கு மழையா பொழியும். ஸோ இந்த சைக்கிள் நின்றுச்சுன்னா என்ன ஆகும்னா, நெடுங்கடல், அதாவது கடல் தான் இருக்கிறதுல வற்றாத ஒரு நீர் ஆதாரம், அதுவுமே வத்தி போயிடும் இந்த சைக்கிள் இல்லைன்னா. ஓகேங்களா? ஸோ நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழிலை தான் நல்காதாகி விடின். ஓகேங்களா? ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா 6 முடிச்சாச்சு. அடுத்து 7வதா பார்க்கலாம். சரி, ஓகே. நெக்ஸ்ட் பார்க்க போறது மருத்துவ அறிவு. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஆக்சுவலா இது இல்லாம நம்ம மனிதர்கள் வாழவே முடியாது. இப்ப இருந்து பாத்தீங்கன்னா மருந்து அப்படின்றது பாத்தீங்கன்னா அலோபதி மெடிசனை யூஸ் பண்ணிட்டு இருக்காங்க. ஆனா இதுக்கு முன்னாடி பாத்தீங்கன்னா ஏதாவது ஒரு நோய் ஏற்பட்டா அவங்க என்ன யூஸ் பண்ணுவாங்கன்னா, நம்ம இலை, தழை, பட்டை, காய், கனி, பூ இதெல்லாம் யூஸ் பண்ணாங்க. இது நம்ம 2 மருத்துவம் சொல்லுவோம், சித்தா, ஆயுர்வேதா. ஓகேங்களா? சோ இதை யூஸ் பண்ணி தான் அவங்களுடைய நோயை போக்குனாங்க. இது ஒண்ணு தெரிஞ்சுக்கோங்க. இது சித்த மருத்துவம். கரெக்டுங்களா? சோ இதை மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க. இதெல்லாம் பண்ணி தான் நோய் போகணுமா அப்படின்னு கேட்டீங்கன்னா கிடையாது. நோய் வராம தடுக்கிறதுக்கு பேர் தான் நோய் முன் முதல் காப்போம் அப்படின்னு சொல்லுவாங்க. வருமுன் காக்கிறது. சோ அப்படி வர்றதுக்கு முன்னாடியே நீங்க காக்கணும்.
இன்கேஸ் வந்துருச்சுன்னா இலைத்தழைகளை வச்சு நீங்க யூஸ் பண்ணிக்கணும். புரியுதுங்களா? ஸோ இந்த 2 விதமான கருத்து தான் அந்த காலத்துல யூஸ் பண்ணிட்டு இருந்தாங்க. இப்பவும் நம்ம என்ன பண்றோம்? நோய் வர்றதுக்கு முன்னாடி நம்மள தற்காத்துக்கிறோம். இன்கேஸ் வந்ததுன்னா நம்ம என்ன பண்றோம்? அலோபதி மருத்துவத்தை யூஸ் பண்றோம். இப்ப எல்லாரும் சித்த மருத்துவத்துக்கு வர ஆரம்பிச்சுட்டாங்க. புரியுதா? ஓகேங்களா? சரி, ஓகே. ஸோ இப்போ ஒன் பை ஒன்னா நம்ம பார்க்கலாம். அதுல என்னென்னலாம் சொல்லியிருக்காங்க மருத்துவ அறிவுல. சரி, ஓகே. உங்களுக்கு நோய் வராம இருக்குன்னா என்னென்னலாம் பண்ணணும்? உங்களுக்கு நெறைய இருக்குது. ஓகேங்களா? ஸோ ஒன் பை ஒன்னா நீங்க சொல்லிட்டு இருக்கீங்க. ஸோ அந்த காலத்துல வந்து பாத்தீங்கன்னா, நோய் வரக்கூடாதுன்னா ஒரு 3 விஷயத்த பார்ப்பாங்க. ஓகேங்களா? ஸோ 3 விஷயம் நல்லா இருந்தா உடம்பு சமநிலையில இருக்குன்னு அர்த்தம். ஓகேங்களா? ஸோ அது என்னன்னு சொல்லுவாங்கன்னா, பித்தம், வாதம், சீதம். இது 3ம் சமநிலையில இருந்தா உங்களுக்கு நோய் வராது. இன்கேஸ் இது சமநிலை தவறுனா உங்களுக்கு என்ன வரும்? நோய் வரும். அந்த நோய்க்கு எங்க இருந்து மருந்து கண்டுபிடிச்சாங்க? இலை, தழை, பட்டை, காய், கனி. ஸோ இந்த வேர் இதுல இருந்து மருந்து தயாரிச்சாங்க. இதுக்கு பேர் தான் சித்த மருத்துவம். இதை வளர்த்தவங்க தான் எத்தனை பேரு? 18 பேர். 18 சித்தர்கள். புரியுதுங்களா? ஸோ நோய் வராம இருக்குன்னா என்ன பண்ணணும்? பித்தம், வாதம், சீதம். இது 3 நீங்க சமநிலையில வச்சுக்கணும். ஓகேங்களா? வச்சிருந்தீங்கன்னா நோய் வராது. ஓகே. ஸோ பித்தம், வாதம், சீதம். இது 3 சமநிலையில இருந்தா உங்களுக்கு நோய் வராது. இன்கேஸ் இதனுடைய சமநிலை தவறுச்சுன்னா என்ன ஆகும்? நோய் வரும். புரியுதுங்களா? ஸோ இது 3 சமநிலையில இருந்தா நோய் வராது. இது சமநிலை தவறுனா நோய் வரும். வந்த நோய்க்கு எங்க இருந்து மருந்து? இலை செடி. அதான் சித்த மருத்துவம். ஓகேங்களா? ஸோ இதுதான் வந்துட்டு பாத்தீங்கன்னா அந்த காலத்துல ஃபாலோ பண்ண மெத்தட். ஸோ எழுதிக்கோங்க. மருத்துவ அறிவு. ஸோ மருத்துவ அறிவு அதாவது நம்ம உடம்பு சமநிலையில இருக்குன்னா பித்தம், வாதம், சீதம். ஓகேங்களா? ஸோ இது 3 சமமா இருந்தா உடல் வந்துட்டு சமநிலையில இருக்கும். இன்கேஸ் சமநிலை தவறுனா நமக்கு நோய் வரும். ஸோ அப்படி நோய் வரும்போது பாத்தீங்கன்னா சித்தர்கள் வளர்த்த சித்த மருத்துவத்தின் மூலியமா நமக்கு ட்ரீட்மெண்ட் நடந்தது. ஓகேங்களா? ஸோ அதை சொல்லக்கூடிய ஒரு வரி இருக்குதா? அந்த வரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். திருக்குறள்ல ஒரு வரி வரும். ஓகேங்களா? ஸோ அதை எழுதிக்கோங்க. ஸோ அதாவது இதனுடைய சமநிலை அதிகமா இருந்தா ஆக்சுவலா சமநிலையில இருந்தா நோய் வராது. இன்கேஸ் சமநிலை தவறுனா நோய் வரும். அந்த நோய் அதிகமானா என்ன பண்ணுவாங்கன்னா இயற்கையிலிருந்து மருந்து கண்டு உண்டனர் அந்த காலத்து மக்கள். எழுதிக்கோங்க. ஸோ இயற்கை தரக்கூடிய பொருட்கள் இருந்து மருந்து கண்டு உண்டாங்க. நீங்க சொல்லக்கூடிய அனைத்து பொருளும் எங்க இருந்து வருதுன்னா ஒரு மரத்துல இருந்து வருது. கரெக்டுங்களா? மரத்துல இருந்து பட்டை, இலை, வேர், காய், கனி இது எல்லாமே மரத்துல இருந்து வருது. இததான் ஒரு திருக்குறள் வரிகள் சொல்லுது. மருந்தாகி தப்பா மரத்தற்றால். ஸோ அதாவது ஒரு மரத்துல இருந்து நீங்க எல்லா விதமான மருந்துகளும் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு திருக்குறள் வரி சொல்லுது. ஓகேங்களா? ஸோ ஆர்டர் வைஸ் பாருங்க. உங்க புக்ல இந்த ஆர்டர் இருக்காது. ஓகேங்களா? மாத்தி மாத்தி இருக்கும். நீங்க ஆர்டர் வைஸ் பாத்தீங்கன்னா புரியும். உங்களுடைய உடல் சமநிலையில இருக்குன்னா என்னென்ன சமநிலையில இருக்கணும்? பித்தம், வாதம், சீதம். இப்படி சமநிலையில இருந்தா உங்களுக்கு நோய் இல்லைன்னு அர்த்தம். கரெக்டுங்களா? இன்கேஸ் இது சமநிலை தவறுனா உங்களுக்கு என்ன வரும்? நோய் வரும். அப்படி நோய் வரும்போது என்ன பண்ணுவாங்க? இயற்கை தரக்கூடிய மருந்து பொருளை உண்டாங்க. அப்படி இயற்கை தரக்கூடிய மருந்து பொருள்னா ஒரு மரத்துல இருந்து தான். மருந்தாகி தப்பா மரத்தற்றால் சொல்லக்கூடிய நூல் திருக்குறள். ஓகேங்களா? சித்தர்கள் வளர்த்த மருத்துவம் என்னது? சித்த மருத்துவம். எழுதிக்கோங்க.
அதெல்லாம் இருக்கு மேம். அது இதுவே போதும். அதெல்லாம் இருக்கு. பட் ஸ்கூல் புக்ல இதுதான் இருக்கு. ஸோ சித்தர்கள் வளர்த்த மருத்துவம் தான் சித்த மருத்துவம். ஸோ அதை தான் நம்ம ஃபாலோ பண்ணிட்டு இருந்தாங்க அந்த காலத்துல இருந்த மக்கள். ஓகேங்களா? ஸோ இப்போ வந்துட்டு பார்த்தீங்கன்னா நோய் இல்லாம வாழ்ந்துட்டு இருக்காங்க. ஸோ நோய் வந்தா இதை வந்துட்டு ஃபாலோ பண்ணுவாங்க. இன்கேஸ் நோயே வரக்கூடாதுன்னா ஒரு சிம்பிள் கான்செப்ட் தான். ஒண்ணுமே கிடையாது. என்ன கான்செப்ட் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நீங்க முன்னாடி சாப்பிட்டீங்கல்ல, அது சாப்பிட்டதை செரிச்சுட்டு அடுத்து சாப்பிட்டீங்கன்னா உங்களுக்கு நோயே வராது. இந்த கான்செப்ட் தான் அந்த காலத்து மக்கள் வந்து பின்பற்றின ஒரு கான்செப்ட். ஓகேங்களா? இதை சொல்லக்கூடிய நூல் திருக்குறள். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். எழுதிக்கோங்க. மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு. யாக்கைனா உடம்பு. உடம்புக்கு மருந்தே வேண்டாம். எப்போ? அருந்தியது, நீங்க சாப்பிட்டது, அற்றது செரித்ததுக்கு அப்புறம் போற்றி உணின். அதுக்கப்புறம் நீங்க சாப்பிட்டீங்கன்னா உங்க உடம்புக்கு என்ன தேவையில்ல? மருந்தே தேவையில்லை அப்படின்னு சொல்றாங்க. ரொம்ப இம்பார்ட்டன்டான ஒரு திருக்குறள். ஸோ இப்படிதான் உங்களுக்கு மருந்தே வேணாம்னா இந்த மெத்தட் நீங்க யூஸ் பண்ணலாம். ஸோ நம்ம அப்படி யூஸ் பண்றோமா? இப்போ செரிச்சதை கண்டு சாப்பிடணும். ஓகேங்களா? ஸோ மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். ஓகேங்களா? ஸோ இது சொல்லக்கூடியது நமக்கு திருக்குறள். அவ்வளவுதான். இது வரைக்கும் நமக்கு மருத்துவ அறிவு ஓவர். ஓகேங்களா? ஸோ உடம்பு சமநிலையில் இருக்குன்னா என்னென்ன இருக்கணும்? பித்தம், வாதம், சீதம், இது மூணு என்ன இருக்கணும்? சமநிலையில இருக்கணும். ஓகேங்களா? இன்கேஸ் இதனுடைய சமநிலை தவறுனா நமக்கு என்ன வரும்? நோய். அந்த நோய்க்கு எங்க இருந்து மருந்து கண்டுபிடிச்சாங்க? இயற்கை மருந்து பொருள். ஓகேங்களா? ஸோ அதை சொல்லக்கூடிய பாடல் வரி திருக்குறள். மருந்தாகி தப்பா மரத்தற்றால். ஸோ சித்தர்கள் வளர்த்த மருத்துவம் என்ன மருத்துவம்? சித்த மருத்துவம். இதெல்லாம் நம்ம மருந்தை பத்தி பார்த்தாச்சு. மருந்தே சாப்பிடாம நான் வாழணும்னு ஆசைப்பட்ட என்ன பண்ணும்? செரிச்சதை கண்டு சாப்பிடணும். ஓகேங்களா? மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணின். எனக்கு மருந்தே வேணாம் நீங்க ஆசைப்பட்டீங்கன்னா என்ன பண்ணணும்? சாப்பிட்டதை செரிச்சதுக்கு அப்புறம் சாப்பிடணும். ஓகேங்களா? ஸோ அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு சொன்னது யாரு? ஔவையார். சோ மீதுன் விரும்பேல் அப்படின்னு ஒரு வார்த்தையை சொல்லுவோம். மீதுன் விரும்பேல். மீன்னா உயர்வு, துண்ணுன்னா சாப்பிட்றது. மீதுன் விரும்பேல், அதிகமா சாப்பிட்றத விரும்பாத. உங்க வயிறுக்கு எவ்வளவு தேவையோ அதை மட்டும் சாப்பிடுங்க. இது ஔவையார் சொன்னது. மீதுன் விரும்பேல். அதனாலதான் பழமொழி என்ன வந்தது? அளவுக்கு மிஞ்சினால் அமிர்தமும் நஞ்சு. ஓகேங்களா? சோ அது அளவுக்கு மிஞ்சினா மட்டும் கிடையாது, செரிக்காம நீங்க சாப்பிட்டா கூட எல்லா பிரச்சனையும் வரும். ஓகேங்களா? சோ மருத்துவ அறிவு ஓவர். ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு ஸ்டிச்சிங், அதாவது பாத்தீங்கன்னா அறிவியல் அறிவு. ஓகேங்களா? அறுவை மருத்துவம், அதை பத்தி அடுத்த இதுல பார்க்கலாம். ஓகேங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா நமக்கு அறுவை மருத்துவம். ஸோ அறுவை அப்படின்னா என்னன்னா ஸ்டிச்சிங் பண்றது, அதாவது நமக்கு தையல் போட்டு இது பண்றாங்கல்ல. ஸோ அறுவை சிகிச்சை. ஓகேங்களா? ஆப்ரேஷன். ஸோ ஆப்ரேஷன் பண்றது பாத்தீங்கன்னா இப்பதான் நம்ம கண்டுபிடிச்சு அதெல்லாம் பண்ணியிருக்கோம். ஸோ சின்னதா நமக்கு ஒரு காயமானா கூட தையல் போடுவோம், பாத்துறீங்களா? ஸோ அந்த தையல் போட்டு அந்த தையல்ல இருக்கக்கூடிய ஸ்டிச்சிங் எல்லாம் எடுப்போம். ஸோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா இப்ப கண்டுபிடிச்சாங்க. இதுக்கு முன்னாடியே பாத்தீங்கன்னா அந்த காலத்துல அறுவை மருத்துவம் இருந்திருக்கு. ஓகேங்களா? அறுவை மருத்துவத்தோட தந்தை யாரு? இன்னொருத்தவர் இருக்காரு. இன்னொருத்தவர் அறுவை மருத்துவத்தோடைய தந்தை சரகர் மற்றும் சுசுருதர். ஓகேங்களா? சரகர் மற்றும் சுசுருதர் தான் அறுவை மருத்துவத்தோடைய தந்தை. ஸோ இவங்க ரெண்டு பேரும் அறுவை மருத்துவத்தோடைய தந்தையா இருந்திருக்காங்க. இந்த அறுவை மருத்துவம் அந்த காலத்துல இருந்து இருந்துட்டு இருக்குது. ஓகேங்களா? ஸோ அறுவை மருத்துவத்தை பார்த்தீங்கன்னா அதனுடைய எலாபரேஷன் இப்போ நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கக்கூடிய ஆப்ரேஷன். ஓகேங்களா? ஸோ அதுக்கு முன்னாடியே பார்த்தீங்கன்னா ஆப்ரேஷன்லாம் பண்ணியிருக்காங்க. இதை சொல்லக்கூடியது நமக்கு ரெண்டு. ஒன்று வந்து பார்த்தீங்கன்னா மணிமேகலை, இன்னொன்று கம்பராமாயணம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். ரெண்டே ரெண்டு தான் பார்க்க போறோம், எழுதிக்கோங்க. அறுவை மருத்துவம். ஃபர்ஸ்ட் மணிமேகலையில் இருக்கக்கூடிய ஸ்டோரி பார்த்துடலாம்.
நான் எழுதுற பாயிண்ட் அப்படியே 1 by 1 எழுதிக்கோங்க. மணிமேகலையோட தோழி யாரு? சுதமதி. சுதமதியோடைய அப்பா அவர் ஒரு மாடிப்படி வீரர். ஓகேங்களா? ஸோ அவங்க அப்பா வந்துட்டு மாடு முட்டிடுது. மாடு முட்டினதால பாத்தீங்கன்னா குடல் சரிஞ்சிடுச்சு. ஸோ அந்த சரிந்த குடலை புத்த துறவி சரி செஞ்சிருப்பாங்க. ஏன்னா மணிமேகலை என்னது? எந்த காப்பியம்? பௌத்த காப்பியம். ஸோ அதனால புத்த துறவி வந்துட்டு அந்த சரிந்த குடலை வச்சு தச்சிருக்காரு. ஓகேங்களா? அந்த காலத்துல எப்ப பாருங்க, கிபி 2ஆம் நூற்றாண்டு. ஓகேங்களா? 2nd செஞ்சுரியிலே பாத்தீங்கன்னா ஆபரேஷன் ஒரு கான்செப்ட் இருந்திருக்குது. ஓகேங்களா? எழுதிக்கோங்க. மணிமேகலையோட தோழி சுதமதி. ஸோ அடுத்த பாயிண்ட். புரியலமா? இல்ல, ஓகே. ஆனா அது நமக்கு இலக்கியத்துல இல்ல. இதுதான் இலக்கியத்துல இருக்கு. ஸோ மணிமேகலையோட தோழி சுதமதி. சுதமதியோடைய அப்பா வந்து மாடு முட்டிடும். மாடு முட்டினதால குடல் சரிந்துரும். அந்த சரிந்த குடலை சரி செய்தது யாரு? புத்த துறவி. ஓகேங்களா? ஸோ இந்த செய்தி வந்துட்டு பாத்தீங்கன்னா எங்க இருக்கு? மணிமேகலையில இருக்கு. ஓகே. ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா சரி செய்து. ஸோ இது வந்துட்டு பாத்தீங்கன்னா புத்த துறவி. ஓகேங்களா? ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா நம்ம மணிமேகலை தாண்டி கம்பராமாயணத்துல ஒரு பாடல் வரி வரும். அந்த பாடல் வரி ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? ஸோ அதை அப்படியே எழுதிக்கோங்க. ஸோ நம்ம கம்பராமாயணத்துல பாத்தீங்கன்னா போர் நடந்திருக்கும். கரெக்டா? ஸோ அந்த போர்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா விழுப்புண், அதாவது போர்ல டேமேஜ் ஆன உறுப்புகள் எல்லாத்தையும் சரி செய்த செய்தி வந்து அப்ப சொல்லியிருக்காங்க. பிளட் டொனேட் பண்ணது. ஸோ இப்பெல்லாம் நம்ம பிளட் டொனேட் பண்றோம். அந்த காலத்திலேயே அதெல்லாம் பண்ணியிருக்காங்க. அதை வந்துட்டு பாத்தீங்கன்னா கம்பராமாயணத்தோட பாடல் வரி அழகா விளக்கும். ஓகேங்களா? எழுதிக்கோங்க. சொல்றேன். உடம்பிடை தோன்றிற்றொன்றை அறுத்ததன் உதிரம் ஊற்றி அடல் உற சுட்டு ஓரார் மருந்தினால் துயரம் தீர்வார். அதாவது உடம்பு வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு தோன்றக்கூடிய நோய்களை அதை அறுத்து, ஓகேங்களா? ஸோ அதை இது பண்ணி அறுத்து உதிரம் ஊற்றி அடல் உற சுட்டு ஓரால், அதுக்கப்புறம் பாத்தீங்கன்னா உங்களுக்கு மருந்து கொடுத்து அதன் மூலயமா துயரம் தீக்கிறது. ஓகேங்களா? ஸோ ஒரு ஆப்ரேஷன் தேட்டர்ல பாத்தீங்கன்னா உங்களுக்கு பிளட் டொனேட் பண்ணி தான் இது பண்ணுவாங்க. சில பேருக்கு பாத்தீங்கன்னா ஆப்ரேஷன் பண்ணும்போது பிளட் லாஸ் ஆகும். அப்ப பிளட் டொனேட் பண்ணுவாங்க. ரெண்டும் ஒண்ணுதான். இலக்கியத்துல உதரம் தான் எழுதுவாங்க. ஓகேங்களா? ரத்தம். ஸோ இது ரொம்ப இம்பார்ட்டன்ட். இது சொல்லக்கூடிய வரி வந்துட்டு பாத்தீங்கன்னா உங்களுக்கு கம்பராமாயணம். இதனுடைய ஆசிரியர் கம்பர். ஓகேங்களா? ஸோ புரியுதுங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்டான லைன் இது. பாத்தீங்கன்னா அறுவை மருத்துவத்துக்கான ஒரு எக்ஸாம்பிள். ஓகேங்களா?
ஸோ அறுவை மருத்துவத்துல நீங்க 2 பார்க்க போறீங்க. என்னென்னது? மணிமேகலை, கம்பராமாயணம். ஓகேங்களா? ஸோ மணிமேகலையில பார்த்தீங்கன்னா மணிமேகலையுடைய தோழி யாரு? சுதமதி. அவங்க அப்பாவை என்ன பண்ணிடும்? மாடு முட்டிடும். மாடு முட்டம் என்ன ஆகும்? குடல் சரிந்துடும். சரிந்த குடல் என்ன பண்ணுவாங்க? யாரு? புத்த துறவி சரி செய்தார். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு மணிமேகலையில. இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பராமாயணத்துல போர்க்காண்டத்துல வரக்கூடிய ஒரு இது. போர்ல வந்துட்டு பார்த்தீங்கன்னா விழுப்புண் பட்டவங்களுக்கு ஆபரேஷன் பண்ணியிருக்காங்க. ஓகேங்களா? உடம்பிடை தோன்றி தொன்றை அறுத்ததன் உதிரம் ஊற்றி அடல் உற சுட்டு ஓரார் மருந்தினால் துயரம் தீர்வார். ஓகேங்களா? ஓகே. ஸோ இது வந்து பார்த்தீங்கன்னா கம்பராமாயணத்துல வரக்கூடிய வரிகள். உடம்பிடை தோன்றி தொன்றை அறுத்ததன் உதிரம் ஊற்றி அடல் உற சுட்டு ஓரார் மருந்தினால் துயரம் தீர்வார். ஓகேங்களா? ஸோ இது வந்துட்டு கம்பராமாயணத்துல வரக்கூடிய வரிகள். இது 2 அறுவை மருத்துவத்துக்கான எக்ஸாம்பிள். ஸோ இதை தாண்டி பார்த்தீங்கன்னா அறுவை மருத்துவத்துல வரக்கூடிய ஒரு வரி, பட் அது அறுவை மருத்துவம் கிடையாது. ஒரு பாக்ஸ் போட்டு மட்டும் எழுதிக்கோங்க. ஸோ அதுக்கு முன்னாடி வந்துட்டு நம்ம பரிணாம வளர்ச்சி எவால்வேஷனை பத்தி சொன்னவர் யாரு? சார்லஸ் டார்வின். ஓகேங்களா? ஸோ அதாவது என்னன்னா அட்மாஸ்பியருக்கு ஏற்ற மாதிரி ஒவ்வொரு சூழ்நிலையிலும் வளர்ந்துகிட்டே வரும் உயிரினங்கள். ஃபார் பெஸ்ட் எக்ஸாம்பிள் பார்த்தீங்கன்னா மனிதன். ஸோ மனிதன் ஃபர்ஸ்ட் விலங்காதான் இருந்தா குரங்கா இருந்து, ஸோ குரங்குல இருந்து பார்த்தீங்கன்னா மனிதன் வந்தான். ஒவ்வொரு அடாப்ஷனுக்கு ஏற்ற மாதிரி தான் மனிதன்ற இப்போ நம்ம இருக்கக்கூடிய இந்த உருவம் குரங்குல இருந்து தான் வந்திருக்கு. ஓகேங்களா? ஸோ இதை விட இன்னொன்று சொல்லணும்னு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஒட்டகச்சிவிங்கி பார்த்துருக்கீங்களா? ஒட்டகச்சிவிங்களோட கழுத்து வந்துட்டு ஃபர்ஸ்ட் சின்னதாக தான் இருந்தது. ஸோ அது வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு அதோடைய சக மிருகத்தோட அதால போட்டி போட முடியல சாப்பாட்டுக்காக. ஓகேங்களா? ஸோ என்ன பண்றாங்கன்னா சக மிருகங்கள் எல்லாம் கீழே இருக்க சாப்பாடுலாம் சாப்பிடுது. மேல இருக்க சாப்பாடு யாரும் சாப்பிட மாட்டாங்க. அதுதான் நமக்கு தேவை அப்படின்னு சொல்லிட்டு ஒட்டகச்சிவிங்கி தன்னுடைய கழுத்தை எட்டி 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 இப்ப என்னவா மாறி இருக்கு? ஒட்டகச்சிவிங்கியோட கழுத்து பரிணாம வளர்ச்சி அடைஞ்சு பெருசாவே மாறி இருக்கு. அதாவது என்னன்னா நமக்கு ஏதாவது ஒண்ணு தேவைன்னா அந்த தேவையை நோக்கி நீங்க இது பண்ணீங்கன்னா அது உங்களுக்கு கிடைச்சிரும். இதுதான் பரிணாம வளர்ச்சி. எவாலுவேஷன் சொல்லியிருக்காங்க. இது வந்து ப்ரூவ் பண்ணப்பட்ட எவாலுவேஷன். ஓகேங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். இதே மாதிரி தான் இந்த எவாலுவேஷனை பத்தி நமக்கு சார்லஸ் டார்வின் சொல்லியிருந்தாலும், பரிணாம வளர்ச்சியை பத்தி சார்லஸ் டார்வின் சொல்லியிருந்தாலும், அதுக்கு முன்னாடியே ஒருத்தர் பரிணாம வளர்ச்சியை பத்தி சொல்லியிருக்காங்க. அதுதான் திருவாசகம். ரொம்ப இம்பார்ட்டன்ட். இன்னொன்னு மைண்ட்ல ஏத்திக்கோங்க. திருவாசகத்துல ஏகப்பட்ட அறிவியல் கருத்துக்கள் இருக்குது. மாணிக்க வாசகர். அதனாலதான் இது என்ன பண்ணியிருக்காருன்னா ஜி.யு. போப் ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்காரு. ஓகேங்களா? ஸோ திருவாசகத்துல இல்லாத அறிவியல் செய்தி ஒண்ணு கூட கிடையாது. ஏகப்பட்ட அறிவியல் செய்திகள் இருக்குது. நம்ம ஃபர்ஸ்டே பார்த்தோம். வெந்நீர் அறிவுல உலகம் உருண்டையா தட்டையான்னு சொன்னது யாரு? மாணிக்க வாசகர். ஸோ இந்த நூலை எந்த அளவுக்கு பிடிச்சிருந்தா ஒரு பர்சன் இங்கிலீஷ்ல டிரான்ஸ்லேட் பண்ணிருப்பான்னு பாத்துக்கோங்க. ஓகேங்களா? ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அந்த பாடல் வரியை மட்டும் எழுதிக்கோங்க. ஜஸ்ட் பாக்ஸ் போட்டுட்டு, இது தனி டாபிக், பட் இருந்தாலும் பாக்ஸ் போட்டு எழுதிக்கோங்க. புல்லாகி பூடாய். ஓகேங்களா? ஸோ புல்லுல இருந்து தான் பரிணாம வளர்ச்சி அடைந்து எல்லாமே வந்திருக்குது அப்படின்னு சொல்லிட்டு திருவாசகம் சொல்லியிருக்கு. ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஓகேங்களா? எஸ். பரிணாம வளர்ச்சி பத்தி. ஸோ பரிணாம வளர்ச்சியை பத்தி சொல்லக்கூடிய நூல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா உங்களுக்கு புல்லாகி பூடாய் அப்படின்னு சொல்லக்கூடிய திருவாசகம். அண்ட் இன்னொன்னு சொல்லிடுறேன். திருவாசகத்துல ஏகப்பட்ட அறிவியல் கருத்துக்கள் இருக்குது. அதனாலதான் அதை ஜி.யு. போப் ஆங்கிலத்துல மொழிபெயர்த்திருக்காரு. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சுதுங்களா இது வரைக்கும்? ஸோ தமிழ் மொழியில் அறிவியல் சிந்தனை அது கிட்டத்தட்ட பார்த்தீங்கன்னா 8 அறிவு முடிச்சாச்சு. ஓகேங்களா? கடைசியாக 9வதா இருக்கக்கூடிய ஒரு அறிவு இருக்கு. ஸோ அது என்னன்னா கருவியல் அறிவு, அதாவது பிரெக்னன்சி. ஓகேங்களா? ஸோ அது ரொம்ப இம்பார்ட்டன்ட். அது ஒரு லைன் வரும். அதுவும் திருவாசகத்துல தான் இருக்கு. ஓகேங்களா? ஸோ இதோட நமக்கு தமிழ் மொழியில் அறிவியல் சிந்தனை ஓவர். ஓகேங்களா? ஸோ லாஸ்ட் எழுதிக்கோங்க. கருவியல் அறிவு,
மானுட பிறப்பினுள் மாதா உதிரத்து ஈன கிருமி செருவினில் பிழைத்ததும். ஓகேங்களா? ஸோ ஸோ நம்ம வந்துட்டு பார்த்தீங்கன்னா தாயோடைய ரத்தம். ஓகேங்களா? ஸோ அதுலேருந்து தான் பிறக்கிறாங்க ஒரு குழந்தை அப்படின்னு சொல்லிட்டு திருவாசகம் நமக்கு எக்ஸ்பிளைன் பண்ணுறாங்க. ஓகேங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். மானுட பிறப்பினுள் மாதா உதரத்து ஈன கிருமி செருவினில் பிழைத்தும். ஓகேங்களா? ஸோ இது சொல்லக்கூடியது நமக்கு திருவாசகம். ஸோ நான் ஏற்கனவே சொல்லியிருக்கேன், திருவாசகம் அப்படின்றது பார்த்தீங்கன்னா அதிகமான அறிவியல் கருத்துக்கள் நிறைந்ததாக இருந்திருக்கு. அதனால தான் யார் வந்துட்டு இங்கிலீஷில் மொழிபெயர்த்திருக்கா, ஆங்கிலத்தில் ஜி.இ. போப். ஓகேங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். தமிழ் மொழியில் அறிவியல் சிந்தனை. ஓகேங்களா? ஸோ இதான் கடைசி எழுதியாச்சா? ஓகே. ஸோ இது வரைக்கும் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியில் அறிவியல் சிந்தனை ஃபுல்லாகவே முடிச்சாச்சு. ஸோ ஒன் செகண்ட் ரிப்பீட் பண்ணிடலாமா? ஓகேவா? சீக்கிரமா எழுதிட்டு சொல்லுங்க சார். ரிப்பீட்டு க்ளோஸ் அப்ல வச்சுக்கிறீங்களா இல்லை? சார் அண்டு நல்லா ஆன்சர் பண்ணுங்க. ஓகேங்களா? ஸோ நடத்துன்னு தான் ஃபுல்லாகவே கொஸ்டின் கேட்க போகிறது. ஸோ ஆன்சர் பண்ணுங்க. ஃபுல்லாகவே சார் நடத்துனது ஃபுல்லாகவே ஒரு விஷயம். ஸோ தமிழ் மொழியில் அறிவியல் சிந்தனை ஆக்சுவலாக இதில் வந்து பார்த்தீங்கன்னா தமிழ் லாங்குவேஜில் என்னென்னலாம் சயின்ஸ் புதஞ்சிருக்கு அப்படின்னு சொல்லிட்டு பார்க்கக்கூடியது தமிழ் மொழியில் அறிவியல் சிந்தனை. ஸோ இதில் நம்ம 9 வகையான அறிவை பற்றி பார்த்துருக்கோம். ஃபஸ்ட்டு நம்ம பார்த்தது விண்ணியல் அறிவு. ஸோ அந்த விண்ணியல் அறிவில் ஒரு 5 பாயிண்ட் பார்த்துருந்தோம். ஓகேங்களா? ஸோ உலகம் உருண்டையா தட்டையா அப்படின்றத ஃபஸ்ட்டு சொன்னது யார்? மேலை நாட்டார் 16ஆம் நூற்றாண்டு. பட் அதுக்கு முன்னாடியே சொன்னது 10ஆம் நூற்றாண்டில் யார்? மாணிக்க வாசகர் திருவாசகம் அப்படின்ற நூலில் சொல்லியிருக்காங்க. ஸோ என்ன வரி? அண்ட பகுதியில் உண்டை பிறக்கம். ஸோ ஓகேங்களா? அடுத்து வந்துட்டு பார்த்தீங்கன்னா நமக்கு உலகம். ஸோ அதாவது நம்ம பூமியை வந்து நம்ம பல விதமான பெயரில் வச்சுருக்கோம். ஸோ அதில் 2 மட்டும் எக்ஸ்பிளைன் பண்ண போகிறோம். ஃபஸ்ட்டு உலகம். உலகம்ன்ற பேர் ஏன் வச்சோம்? உழவு. ஸோ உழவுன்ற பெயர்லேருந்து வச்சுருக்கோம். உழவுன்னா என்ன மீனிங்? சுற்றுதல். பூமி தன்னையும் ஞாயிறையும் சுற்றுது. தன்னை சுற்றுது, ஞாயிறையும் சுற்றுது. அதனால அதுக்கு என்ன பேர்? உழவு. அதுக்கப்புறம் நம்ம என்னன்னு வச்சோம்? உலகம். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து ஞாலம் அப்படின்றது எந்த பெயரடையில? ஞால். ஞால்னா மீனிங் தொங்குதல். ஸோ பூமி வந்து எவ்வித பற்று கூட இல்லாமல் தொங்கிட்டு இருக்கிறதால ஞாலம் அப்படின்னு பேர் வச்சோம். ஓகேங்களா? ஸோ புரிஞ்சுதுங்களா? ஸோ நெக்ஸ்ட் வந்துட்டு பார்த்தீங்கன்னா அண்டப்பகுதியில் காற்று இல்லாத பிளேஸும் இருக்குது அப்படின்னு நம்ம சொல்லணும். ஓகேங்களா? ஸோ அதை சொல்லக்கூடிய நூல் வந்துட்டு புறநானூறு. வரிது நிலைய காயமும். அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா விமானி இல்லாமல் ஒரு விமானம் செலுத்தப்பட்ட செய்தி சொல்லக்கூடியது புறநானூறு. வளவன் ஏவா வானூர்தி. ஓகேங்களா? ஸோ புரிஞ்சுங்களா? விண்ணில் அறிவு ஓவர். அதுக்கப்புறம் பொறியியல் அறிவு என்ஜினியரிங் நாலேஜ் 3 பாயிண்ட். ஸோ வந்துட்டு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்துட்டு தீம்பிழி எந்திரம் பந்தல் வருந்த 18 கரும்பு பிழியும் இயந்திரம் அந்த கேணியும் எந்திர கிணறும் பெருங்கதை. பெருங்கதையில வரக்கூடிய எந்திர யானை எதுக்கு ஈக்குவல்? எந்திர குதிரை. எந்திர குதிரை எங்க வருது? ட்ராய் போர். ஓகேங்களா? ஸோ அதுக்கப்புறம் கனிமவியல் அறிவு. ஸோ கனிமவியல் அறிவுனா அந்த காலத்துல பார்த்தீங்கன்னா 5 வகையான மணிகள் இருந்தது. ஒருமை தோற்றத்து ஐவேறு வனப்பின் இலங்கு கதிர் விடுவோம் நலங்கெழு மணிகளும். ஸோ இது சொல்லக்கூடிய நூல் வந்துட்டு சிலப்பதிகாரம் ஊர்கான் காதை. ஸோ 5 வகையான மணிகள் ஒளிவிடும் திறத்தால வேறுபடுது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. ஓகேங்களா? நெக்ஸ்ட் மண்ணியல் அறிவு 3. ஸோ நிறத்தின் அடிப்படையில் என்ன மண்? செம்மண். செம்மண்ணுக்கு செம்புல பெயல் நீர் போல பாடல் குறுந்தொகை. ஸோ அதுக்கப்புறம் தன்மையின் அடிப்படையில உவர். தன்மையின் அடிப்படையில கலர் நிலம். ஓகேங்களா? ஸோ கலர் நிலத்துக்கான பயவா கலரணையார் கல்லாதவர். ஸோ கல்லாதவன் கலர் நிலத்துக்கு ஈக்குவல் அப்படின்னு சொல்லியிருக்காங்க திருக்குறள். ஓகேங்களா? ஸோ அதுக்கடுத்து பார்த்தீங்கன்னா சுவையின் அடிப்படையில் என்னது? உவர் மண். ஸோ உவர் நிலத்துக்கான உருமிடத்துதவா உவர் நிலம் ஊட்டியும். அதாவது வயல் ஃபுல்லா மழை பெழிஞ்சாலும் எதுக்குமே யூஸ் இல்லாத என்னது? உவர் நிலம். ஓகேங்களா? ஸோ இது மண்ணியல் அறிவு. நெக்ஸ்ட் பார்த்தீங்கன்னா நீரியல் அறிவு அணுவியல் அறிவு. ஸோ அணுவில் பார்த்தீங்கன்னா 2 தான். அணுவை துளைத்து 7 கடல் புகட்டி ஔவையார். ஓகேங்களா? ஸோ ஒரு அணுவை சதக்கூறிட்டு கோணினு மூலன் கம்பர். ஓகே. ஸோ இது புரிஞ்சுங்களா? நெக்ஸ்ட் நீரியல் அறிவில் ஒன்னே அந்த சைக்கிள் நின்றுச்சுன்னா என்ன ஆகும்னா நெடுங்கடலும் தன்னுடைய நீர் வந்து வத்தி போயிடும். நெடுங்கடலும் தண்ணீர்மை குன்றும் தடிந்தெழிலி தான் நல்காதாகி விடின். ஓகேங்களா? ஸோ இது திருக்குறள் சொல்லுது. நெக்ஸ்ட் மருத்துவ அறிவு. உடம்பு சமநிலையில் இருக்குன்னா என்னென்ன வேணும்? பித்தம் வாதம் சீதம். இது 3 என்ன இருக்கணும்? சமநிலையில் இருக்கணும். இன்கேஸ் சமநிலை தவறுனா நோய் வரும். நோய்க்கு மருந்து எங்க இருந்தது? இயற்கை தரக்கூடிய மருந்து. ஓகேங்களா? ஸோ அது சொல்லக்கூடிய நூல் வந்துட்டு பார்த்தீங்கன்னா திருக்குறள். மருந்தாகி தப்பா மரத்தற்றார்.
சித்தர்கள் வளர்த்த மருத்துவம் சித்த மருத்துவம். ஸோ இப்போ வந்து பாத்தீங்கன்னா மருந்து தான் நம்ம சாப்பிட்டுட்டு இருக்கோம். மருந்தே சாப்பிடக்கூடாதுன்னா என்ன பண்ணணும்? நாம ஏற்கனவே சாப்பிட்டதை செரிச்சதை பார்த்து சாப்பிடணும். மருந்தென வேண்டாவாம் யாக்கைக்கு அருந்தியது அற்றது போற்றி உணேன். ஓகேங்களா? ஸோ இது மருத்துவ அறிவு. ஓகேங்களா? நெக்ஸ்ட் வந்துட்டு பாத்தீங்கன்னா அறுவை. ஸோ அறுவை அப்படின்றது பாத்தீங்கன்னா ரெண்டே ரெண்டு தான். ஒண்ணு மணிமேகலை, இன்னொன்னு கம்பராமாயணம். மணிமேகலை என்ன வரி? மணிமேகலையோட தோழி சுதமதி. சுதமதியோடைய அப்பா மாடு முட்டந்தால குடல் சரிஞ்சிரும். சரிந்த குடலை யார் சரி செய்வாங்க? புத்த துறவி. ஓகேங்களா? ஸோ கம்பராமாயணத்துல வந்து பாத்தீங்கன்னா நமக்கு நிறைய போர் நடக்கும். அந்த போர்ல வந்துட்டு பாத்தீங்கன்னா விழுப்புண், அதாவது காயம்பட்டவங்களுக்கு சிகிச்சை பண்ணியிருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு சொல்லுவாங்க. ஓகேங்களா? ஸோ அதுக்கான பாடல் வரி: உடம்பிடை தோன்றிற்றொன்றை அறுத்ததன் உதிரம் ஊற்றி அடல் உற சுட்டுவோரார் மருந்தினால் துயரம் தீர்வார். ஓகேங்களா? ஸோ கம்பராமாயணத்துல வரக்கூடிய வரிகள் ரொம்ப இம்பார்ட்டன்ட். ஸோ அதுக்கடுத்து பாத்தீங்கன்னா புல்லாகி பூடாய் திருவாசகம் என்ன சொல்லுது? பரிணாம வளர்ச்சி. பரிணாம வளர்ச்சி பத்தி சொல்லக்கூடிய நூல். ஓகேங்களா? ஸோ கடைசியா நம்ம பார்த்தது கருவியல் அறிவு. மானுட பிறப்பினுள் மாதா உதிரத்து ஈன கிருமி செருவினில் பிழைத்ததுவும். ஸோ இதுதான் நமக்கு திருவாசகத்துல இருக்கக்கூடிய பாடல் வரி. ஸோ இதெல்லாம் பார்த்தீங்கன்னா தமிழ் மொழியில் அறிவியல் சிந்தனை ஃபுல்லாக முடிச்சாச்சு. ஸோ இதை தாண்டி இன்னும் நிறைய இருக்குது. ஓகேங்களா? ஸோ உங்களுக்கான ஸ்கூல் புக் ஹோம்ஒர்க் மட்டும் சொல்றேன், ரொம்ப சின்னது. ஓகேங்களா? 6th நியூ புக்ல ஒரு 6வது பசங்க படிக்கிற அளவுக்கு தான் இருக்கும். ஓகேங்களா? நியூ புக்ல ஒரு லெசன் இருக்குது, கனவு பழித்தது அப்படின்னு ஒரு லெசன். ஓகேங்களா? ஸோ அந்த லெசன் கம்பல்சரி நீங்க படிக்கணும். அதுலயும் சேம் இது இந்த டேட்டா இருக்கும். கலீலியோ கலீலி வந்துட்டு டெலஸ்கோப் கண்டுபிடிச்சாரு பாத்தீங்களா? அந்த டெலஸ்கோப்புக்கு முன்னோடி யாருன்னு பாத்தீங்கன்னா நம்ம கபிலர். கபிலர் என்ன சொல்லியிருப்பாருன்னா, பனைமரத்தோடைய புல் சைஸையும் இங்க இருக்கக்கூடிய புல்லோட நுனியில இருக்கக்கூடிய பனித்துளி காட்டும். ஸோ அதுக்கு காரணம் பாத்தீங்கன்னா உருப்பெருக்கி. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் கலீலியோ கலீலி டெலஸ்கோப் கண்டுபிடிச்சாரு. ஓகேங்களா? இந்த செய்தி எல்லாமே இதில் தான் இருக்கும். ஓகேங்களா? ஸோ ரொம்ப இம்பார்ட்டன்ட். இந்த பாடல் கிட்டத்தட்ட ஒரு 7 பாயிண்ட். அந்த 7 பாயிண்ட்டும் நீங்க படிச்சுக்கணும். இது உங்களுக்கான ஹோம்ஒர்க். ஓகேங்களா? ஸோ நோட் பண்ணிக்கோங்க இந்த ஹோம்ஒர்க்.